சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனை திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா வாருங்கள் அம்மா. நீங்களே நாவலூர் துதிப்பாடி விநாயகர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்கம்மா. சிவாய நம. சிவாய. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூர திருத்தாள் போற்றி போற்றி. விநாயகர் துதி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபெருமானின் பெரும் கருணையினால் சிவசரித்திரமாகிய திருத்தொண்டர் புராணத்திலே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வழக்கம் போல சென்ற வகுப்போட முன்னோட்டத்தை பார்த்துட்டு இன்றைய வகுப்பிற்கு செல்வோம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அதாவது சென்ற வகுப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா, திருவாரூர் இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு பேரன்போடு திருவொற்றியூர்ல இருந்து வரார். அவருடைய இரண்டு கண்களும் மறைந்தாலும் இப்படி இறைவன் அருள் செய்வார், தனக்கு கண் தந்து அருள்வார், ஏன்னா தனக்கு பற்றுக்கோடாக இறைவனே விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அடியவர்களுடன் வருகின்றார். சிவஸ்தலங்கள் தோறும் சென்று அந்த கண்ணில்லாமையை குறித்து வருந்தி பதிகம் பாடுகின்றார். திருவெண் பாக்கத்திலே இறைவன் கோல் ஊன்றி நடந்து செல்ல கோல் தந்து அருளுகின்றார். இது மட்டும் இல்லாம கோயில் உள்ளீரே கேட்க உள்ளோம் போகிறேன்னு சொல்றாரு. வருகின்றார். காஞ்சிபுரத்திலே காமாட்சி அன்னையை தொழுது அதுக்கப்புறம் இறைவனை வணங்குகின்றார். ஏன்னா அம்மா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கல்ல. சவுண்ட் சரியா வரலையாங்கம்மா? லேசா விட்டு வருதுமா, லேசா விட்டு வருது. பேசுங்க, கொஞ்சம் சரி பண்ணி பாருங்க. உயிர்கள் எல்லாம் பெருமையோடு இறைவனிடம் இருந்து 2 நாடி நெல் வாங்கி அறம் வளர்த்த அன்னை, அந்த அன்னை அவரை வணங்கி கொண்டு காமகோட்டத்திலே காமாட்சி அன்னையை வணங்கி கொண்டு அதற்கப்புறம் ஏகாம்பரநாத சுவாமி கண்டு வணங்குகின்றார். சென்று வணங்குகின்றார். சுவாமி உங்களுடைய அருள் திருக்கோலத்தை ஒரு நிமிஷம் நம்ம இடத்த மாத்திருக்கோம்.
ஒளி வரலையே, மற்றவங்களுக்கு வருதா? நிறுத்திருக்கீங்க ஐயா, இடம் மாறுறதுனால. வரலைங்க. இப்ப ஒலி அளவு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேளுங்க. நன்றா இருக்குமா, நன்றா இருக்கு, தொடருங்க. நன்றிங்க ஐயா. அது சின்ன வீடா இருக்கிறதுனால எனக்கு துணி துவைச்சா கூட ஃபேன் ஓடினா கூட சத்தம் கேட்குது, அதுதான். அப்ப இடக்கண்ணை இறைவன் காஞ்சியில் வீற்றிருக்கின்ற ஏகாம்பரநாத சுவாமியை கண்டு வணங்கி, உன்னுடைய அழகிய செம்பவழம் போன்ற திருமேனியை கண்டு தரிசிக்க வேண்டும், அதனால கண் தந்து அருள்கள் அப்படின்னு வேண்ட இறைவன் மறைந்த இடக்கண்ணை தருகின்றார். எல்லையில்லாத மகிழ்ச்சியோடு அது அந்த அந்த கண்ணினால் இறைவனுடைய உருவை கண்டு மகிழ்ந்து பாடி ஆடி ஆழம்தான் உகந்தவன் அப்படின்ற திருப்பதிகத்தை பாடி தொண்டருடன் இருந்தார். இறைவன் மேற்கொண்டு அருள் செய்வாரால் எண்ணி காத்திருந்தார். இறைவன் அருள் அதுவாக சரின்னு சொல்லிட்டு மேலும் திருவாரூரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். திரு ஆமாத்தூர் சென்று அணைகின்றார். அதுக்கப்புறம் நமக்கு சோழ நாட்டுக்கு வருகின்றார். சோழ நாட்டிலே திருவாவூடு தன்துறை அணைகின்றார். திருவாவூடுதுறை அணைந்து இறைவனை வணங்கி, அதுக்கப்புறம் தன்னுடைய உடலில் அப்பொழுது பற்றிய பிணியை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்துருத்திக்கு சென்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார். இப்ப சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, இந்த திருத்தலத்துக்கு வடபால் உள்ள ஒரு குளத்திலே குளிக்க வேண்டும். சுவாமி அருள் செய்ய, அதே போல சென்று அந்த குளத்திலே இறைவனை நினைத்து கொண்டு மூழ்கி எழுகின்றார். அந்த மூழ்கின உடனே அந்த பற்றிய பிணியானது உடலை விட்டு நீங்கி விடுகின்றது. கண்டவர்கள் அதிசயிக்கும் வண்ணம் ஒளித்திகள் மேனியோடு, முதலே எப்பவுமே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அப்படிதான் இருப்பாங்க. கதிர் ஒளி போல அந்த திருமேனியோட அழகு எங்கும் பறந்து ஒளி வீசி கொண்டிருக்கும். அத்தகைய சிறந்த திருமேனியோடு எழுந்தருளி வருகின்றார். மின்னுமா மேகம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை தனக்கு அந்த நோயை நீக்கி அருள் செய்த இறைவனை பாடி அருளுகின்றார். பாடி அருளி வணங்கி திருவாரூருக்கு வருகின்றார். ஒரு ஒற்றை கண் பார்வையுடனே வருகின்றவர் முதலில் திருப்பூங்கோயில் செல்லவில்லை. தூவாய்நாதர், தூவாய்க்கு கூட சென்ற வகுப்பு பார்த்தோம். தூணா உண்ணுகின்ற வாயினை உடையவர். திருவாரூரை அழிக்க வந்த அந்த பிரளய கால வெள்ளத்தை வாயிலே உட்கொண்டு திருவாரூரை காத்து அருளியதால் தூவாயார், தூவாய் நாயனார் அப்படின்னு சுவாமிக்கு திருநாமம். அந்த திருத்தலத்துக்கு சென்று இறைவனை வணங்குகின்றார். இறைவனை வணங்கி பதிகம் பாடி தொண்டருடன் காத்து கொண்டிருக்கின்றார். அர்த்தஜாம பூஜைக்கு சென்று இறைவனை வணங்க வேண்டும். பூங்கோயிலுக்கு சென்று, திருவாரூர் பூங்கோயிலுக்கு சென்று புற்றிடம் கொண்ட பெருமானையும் தியாகேச பெருமானையும் அர்த்தஜாமத்திலே வணங்க வேண்டும் சொன்ன சென்ற வகுப்புல. அந்த அர்த்தஜாம பூஜை வேண்டுபவர்களுக்கு வேண்டுவனவர் எல்லாம் தந்தருளக்கூடிய அத்தகைய பெருமைக்குரியது. அதனால சமயம் பார்த்து காத்திருந்தார். காத்திருந்து அந்த நேரம் வந்த உடனே அர்த்தஜாம பூஜைக்கு தன்னுடைய பரிசனங்களுடனும் அரியா பெருமக்களுடனும் கோயிலுக்கு போறாங்க. போய் இறைவனை வணங்கி பாடுகின்றார். சென்ற வகுப்புல அந்த பாடல் பார்த்தோம். இந்த மீளா அடிமை உமைக்கே ஆள ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்த்தோம் நேரம் கருதி. அது கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும். அப்பதான் இந்திய வகுப்பு தொடர்ச்சி சிறப்பாக அமையும். தேவாசிரியர் திருக்கோயிலுக்கு, திருவாரூர் பூங்கோயிலுக்கு செல்லும் முன்பாக தேவாசிரியர் மண்டபம் சென்று வணங்கி, கோபுரத்தை வணங்கி கொண்டு பூங்கோயிலுக்கு செல்கின்றார். பூங்கோயிலுக்கு சென்று எல்லையில்லாத அன்போடு கீழே விழுந்து பணிந்து எழுகின்றார்.
விம்மி விம்மி அழுகுறாரு. ஏன்னா ஒரு கண் பத்தல. இறைவனுடைய திருமேனியை கண்டு தரிசித்து வணங்க ஒரு கண் போதாமை குறித்து, அது வாழ்ந்த அந்த ஒரு கண்ணும் வாழ்வு பெற்ற மலர்கண். நம்ம காஞ்சிபுரத்திலே பார்த்தோம். சுவாமி ஏகாம்பரநாத சுவாமி இடக்கண் கொடுத்தது மட்டும் இல்லாம முதல்ல தன்னுடைய திருமேனியில முளைச்சுவடும் வளைச்சுவடும் அணிந்த அந்த கோலத்தை காட்டி அருளுகின்றார். ஏன்னா அதுதானே கேட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார், அந்த திருக்கோலத்தை காண வேண்டும் சொல்லிட்டு. அதனால அதை காட்டுறார். அதுக்கப்புறம் உமையன்னையுடன் இருக்கின்ற நீடிய திருக்கோலம் அதையும் காட்டி அருளுகின்றார். அதனால அந்த ஒரு கண் இவர் பெற்றிருந்தாலும் வாழ்வு பெற்றது கண் தான். இருந்தாலும் அந்த ஒரு கண் போதல. இறைவனுடைய திருமேனி அழகை, தியாகேச பெருமானுடைய திருமேனி அழகை, உச்சிடம் கொண்டாருடைய அந்த லிங்க ஸ்வரூபத்தை, சதாசிவ மூர்த்தத்தை தரிசிக்க ஒரு கண் போதவில்லை. அதனால அவருக்கு ஆழ்ந்த துயர்கடல் இடை நின்று அடியேனை எடுத்தருளி தாழ்ந்த கருத்தினை இழப்பி கண் தாரும், என்னோட கருத்தை முடித்து கண் தாரும் சொல்லிட்டு விண்ணப்பம் செய்கின்றார். அந்த பருகாத இன்னமுதம் திருவாரூரில் வீற்றிருக்கின்ற புற்றிடம் கொண்ட பெருமான் கண்களால் பருகி உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய இனிய தேன் போன்றவர். அவரை மற்றை கண்ணும் தந்தருள வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்போட அந்த மீளா அடிமை அப்படின்ற பதிகத்தை பாடி அருளுகின்றார். முதல் பாடல் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். மீளா அடிமை உமைக்கே ஆளாய். அதாவது மீளா அடிமை, நான் எந்த நிலையிலையும் உன்னுடைய அடிமையாகவே இருக்கின்றேன். வழி வழியாக திருக்கைலாயத்துல அணுக்க தொண்டரா இருந்தாரு. இப்பயும் என்ன இருக்காரு? இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு அணுக்க தொண்டராகவே விளங்குகின்றார். தொண்டரும் தோழருமாக விளங்குகின்றார். மீளா அடிமைனா ஒரு முறை இறைவனுக்கு அடிமை ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த அடிமை தன்மையிலிருந்து நாம் விடுபடுவது இல்லை. இறைவனும் நம்மை கைவிடுவது இல்லை. அது போல மீளா அடிமை உமைக்கே ஆளாய். இது சாஸ்திரத்துல சிறப்பா எப்படி சொல்லுவாங்கன்னா, பெத்த நிலையிலையும் முக்தி நிலையிலும் சரி, இரண்டு நிலையிலையும் உயிர்களுக்கு இறைவன் எப்போதும் துணையாக விளங்குகின்றான் அப்படின்றதுதான் மீளா அடிமைன்னு சொல்றாங்க. அப்படி மீளாத அடிமை உமைக்கே உனக்கே நான் அடிமைப்பட்டு இருக்கின்றேன், உனக்கே அருட்பணிகள் செய்து கொண்டிருக்கின்றேன். அடிமை தொழில். இவரோட அடிமை தொழில் என்ன? சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனை வணங்கி பதிகம் பாடுவது. அவ்வாறு ஆளாய் பிறரை வேண்டாதே, உன்னை தவிர வேறொரு தெய்வத்தை நாவால் புகழ்ந்தது இல்லை. பிறரை வேண்டாதே மூலா தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் வாடி. அதாவது மிகுதியான துன்பம் இருந்தா உள்ள சொல்லலையா, உள்ளம் பற்றி எரியுதுன்னு. அது போல இந்த தீ போல அந்த துன்பமானது உள்ளே கனன்று எரிந்து கொண்டிருக்கின்றது. அதனால முகம் வாடி இருக்கு. நம்ம இப்ப துன்பமா இருந்தா முகம் வாடி இருக்கும் இல்லையா? அப்ப உள்ள துன்பத்தீ எரிகின்றது, அதனால் முகம் வாடி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிலையை சுவாமிக்கு எடுத்து உரைக்கின்றார், விண்ணப்பம் செய்கின்றார். ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னாக்கா, நான் மட்டும் இல்லை, இது போல அடியார்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க, வாழ்க்கையில துன்பம் இருக்கும். அது போல அந்த துன்பத்தீயிலே மிகவும் வாடி முகம் வாடி ஆளாய் இருக்கும் அடியார், அப்படி வாடி இருக்கின்ற உமக்கு அடிமை தொழில் செய்கின்ற அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால், உங்ககிட்ட தானே ஐயா சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க தான் அவருக்கு தலைவர். உங்களுக்கு அடிமை தொழில் செய்கின்றவர்கள் அவர்கள் அவங்களோட துன்பத்தெல்லாம் உங்களுக்கு சொன்னா நீங்க சரி பண்ணணுமா இல்லையா? ஆனா வாளாங்கு இருப்பீர் அப்படின்னு சொன்னா அதை கண்டுக்காம இருக்கிறீங்களே, அதை சரி பண்ணாம இருக்கிறீங்களே. இந்த வாளாங்கு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. வாளாங்கு இருப்பீர்னா அந்த விண்ணப்பத்தை ஏத்துக்கவும் மாட்டீங்க, நாங்க சொல்றத இல்ல இப்ப செய்யறேன் அப்ப செய்யறேன் அதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படின்றத அந்த வாளாங்கு இருப்பீர் அப்படின்றாங்க. அதாவது என்னுடைய இப்ப எனக்கு ஒரு கண் இல்லை, அதை குறித்து விண்ணப்பம் செய்கின்றேன், அந்த கண்ணையும் தருகின்றீர்கள் இல்லை, இல்ல இப்ப தரம்பா அப்ப தரம்பா ஏதாவது சொல்லணுமா, அதுவும் செய்யல, கம்முன்னு இருக்கீங்களே ஐயா அப்படின்ட்டு அதுதான் சொல்றாரு. ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால், அடியார்கள் தங்களுடைய துன்பத்தை சொல்லும் பொழுது வாளாங்கு இருப்பீர், அதனை கண்டு கொள்ளாதது போல் இருக்கின்றீர்கள், வாய் திறந்து ஒரு அருள்வார்த்தை சொல்வதில்லை. அப்படிப்பட்ட இறைவா திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. அருள் செய்யலன்னா பரவாயில்ல, வாழ்ந்து போங்க. சொல்லுவோம் இல்லையா, கோவப்படும் போது நம்ம சொல்லுவோம். அவருக்கு இறைவனுக்கு தொண்டர் மட்டும் இல்ல, தோழரும் மாணவர். அதனால அவர் என்ன சொல்றாரு,
திருவாரூரை ஆட்சி செய்து சிறப்புற்று வாழுங்கள். நாங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன ஐயா, நீங்க சிறப்பாக வாழுங்கள் அப்படின்ட்டு சுவாமியை சொல்றாங்க. அதாவது அடுத்தது இரண்டாவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய பாடலுடைய அழுக்கருத்துக்கள் மட்டும் மேலோட்டமா அப்படின்னு பார்ப்போம். விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். அதாவது முழுவதுமாக நான் உங்களுக்கு அடிமை. அடமானம் வைக்கப்பட்ட பொருள் இல்லை. அடமானம் வைக்கப்பட்ட பொருள் வேற. நம்ம ஒரு பொருள் வச்சிருக்கோம், அது அடமானம் வைக்கின்றோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அது நமக்குரிய பொருள் தான், அதை திருப்பி மீட்டுக்கலாம். ஆனா விற்றுட்டோம் ஒரு பொருளை அப்படின்னு சொன்னா அது நமக்குரிய பொருள் இல்லை. இவர் என்ன சொல்றாரு, அவரு இறைவனுக்கு அடமானமா வச்ச பொருள் இல்ல, விற்ற 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 பொருள். அப்ப சுவாமிக்கே அவர் உரியது. இப்ப நான் உங்களுக்கு முழுவதுமாக உரியேன், என்னை உங்களுக்கு ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு நீங்க தான் செய்யணும்னு அர்த்தம். எனக்கு நீங்க தானே செய்யணும். முழுவதுமாக என்னை நான் உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். குற்றம் ஒன்று செய்ததில்லை கொத்தையாக்கினீர். குற்றம் எதுவும் செய்யவே இல்லை. எதற்காக அப்படி சொல்றாரு? சத்தியம் மீறவில்லையா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சத்தியத்தை மீறணும்னே நினைக்கல. கோயில் தோறும் சென்று, சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனை வணங்க வேண்டும். சத்தியம் செய்து கொடுத்தா போக முடியாதுன்றதுனாலதான் என்ன சொன்னாங்க, நான் சத்தியம் செய்து கொடுக்கும் பொழுது நீங்க கோயில்ல இல்லாம மகிழ மரத்தின் கீழ் இருங்கன்னு சொன்னாரு. ஏன்னா சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்க வேண்டும்ன்ற எண்ணம் தான். சுவாமிதான் என்ன பண்ணாரு, இவருக்கு முன்பாக சத்தியம் பெற வேண்டும் என்று மகிழின் கீழ் இருந்து சங்கிலியாக சொல்லி சத்தியத்தை அங்கே வாங்கி கொண்டார். வந்ததுக்கு காரணம் என்ன? இல்லாத இறைவனை பிரிந்து இருக்கின்றோமே என்ற வருத்தம். தோழராக இறைவனை தன்னை தந்ததுக்கு அப்புறம் அந்த இறைவனை போற்றாமல் அவரால் எப்படி இருக்க முடியும், நினைக்காமல் இருக்க முடியும். அதனால இப்பயும் அவர் வந்தது சிவபக்தியினால் தான். அவரு அதனாலதான் சொல்றாரு, குற்றம் ஒன்றும் செய்ததில்லை. குற்றமே செய்யலையா ஐயா, கொத்தை ஐயர் ஏன் ஆக்குனீங்க, என் பறித்து கொண்டீர், எற்று கரிகள் என் கண் கொண்டீர், இதுக்காக நீங்க என் கண்ணை பிடுங்கி கொண்டீர்கள். குற்றமே நான் செய்யலையே, உன் மேல அன்பால் செய்த செய்கைகள் தானே. எதுக்காக என்னுடைய குருடனாக்கினீர்கள், எதற்காக என் கண்ணை கொண்டீர்கள், பறித்து கொண்டீர்கள், நீரே படிபட்டீர், அதனால உங்களுக்குதான் பழி. அடியவனுக்கு இப்படி செஞ்சுட்டாரே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நீரே படிபட்டீர் அப்படின்னு சொல்றாரு. மற்றை கண்டா ஒரு கண்ணு கிடைச்சிருச்சு, இன்னொரு கண்ணு கொடுக்காம இருந்தீங்கன்னா வாங்க அந்த கண்ணை வச்சுட்டு நீங்க வாழ்ந்து போங்க. பாருங்க சுவாமி எப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றை கண்டான் தாராது ஒழிந்தாள், இன்னொரு கண்ணு வேண்டி நான் விண்ணப்பம் செய்யறேன், அப்படி கொடுக்கலனாலும் உங்களுக்கு பூஜைதான் செய்வேன். நான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா நீங்க கொடுக்கற வரையும் உங்களைதான் நான் வேண்டணும். ஏன்னா நீங்க தான் எனக்கு தலைவர். வேற ஒரு முதல் பாடலே சொல்லிட்டாரு, வேற யாரையும் நான் வேண்ட மாட்டேன். அடுத்த பாடல் என்ன சொல்ற, முழுவதுமாக என்னை விற்றுக்கொண்டேன். அடமானலாம் கொஞ்ச நாள் உங்களுக்கு வைக்கல, என்ன முழுவதுமாக விற்றுக்கொண்டேன், அதனால நீங்க தான் செய்யணும். இது செய்யலனாலும் உங்களை போற்றிதான் வணங்குவேன் வா அப்படின்ட்டு அந்த ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க. அடுத்தது 7வது பாடலுக்கு நிறைய பாடல் இருக்கு. ஆயம் பேடை அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே. அதாவது பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த சோலைகள்ல அடையும் இல்லையா, அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க திருவாரூரில் அகம்னா அதுல உள்ளிருக்கின்ற இதுவே உமக்கு ஆட்பட்ட ஒரு ஏற்றுக்கொண்டு அடிமையாக வாழ்பவர்கள் வழி இதுதானா? ஆமா, அதுதான் வழி. இதுதான் வழியா ஐயா அப்படின்னு கேட்கிறாரு. நீயே தலைவன் என்று அடியவர்கள் விரும்பி உனக்கு அடிமை தொழில் செய்கின்றார்கள், அவர்களுக்கு வழிகாட்டுவது இப்படிதானா அப்படின்னு கேட்கிறாரு. மாயம் காட்டி பிறவி காட்டி மரபா நெட்டு கட்டாயி வருது பாப்பா பாரு. சரி,
இப்ப கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி ஏதாவது நான் சொல்லிடுங்க, வீட்டுக்கு வெளியில எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா என்னன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தொடருங்க தொடருங்க. சரி ஐயா, நன்றி ஐயா. இவ்வாறு வணங்கி இறைவனை பாடுகின்றார். அந்த பதிகத்தை பாடி தாளாதரிக்கும் மெய்யடியார் தமக்காம் இடர்நீர் தரீர். அதாவது அந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய திருவடிகளையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற மெய்யடியார்கள், மெய்யடியார்களுடைய இலக்கணத்தை சொல்றாரு. உன்னுடைய திருவடிகளையே அடியார்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு துன்பம் வந்தால் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் அல்லவா. மெய்யடியார்களுடைய துன்பத்தை நீங்க தரீர்னா பொறுத்து கொள்ள மாட்டீர். அதனால என்னுடைய துன்பம், நான் உங்களுக்கு மெய்யடியான் இல்லையா, உங்களுடைய திருவடியை நினைத்து கொண்டே இருக்கின்றவன் இல்லையா, அதனால என்னுடைய துன்பத்தை நீக்கி அருள வேண்டும் என்று அந்த அஞ்சல் திருப்பதிகத்தினை சிறந்த சொற்களால் ஆன அந்த திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார். இறைவன் என்ன அருள் செய்தார் அப்படின்னு 310வது பார்ப்போம். பூத முதல்வர் புற்றிடம் கொண்டு இருந்த புனிதர் வன் தொண்டர் காதல் புரி வேதனைக்கு இறங்கி கருணை திருநோக்கு அருளி புற்றிடம் இருந்த புனிதர் புரி வேதனைக்கு இறங்கி மலர்கள் விழுந்தார் உள்ளம் பரவசமாய். கேக்கலம்மா, சரியான முறையில கேட்கல. அந்த பூத முதல்வர் தலைவராகிய பூதம் அப்படின்னா எல்லா உயிர் கூட்டங்களையும் 24 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. 2 வாரமா கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். அம்மா சிவசங்கரி அம்மா, இல்லைன்னா நான் தொடர்ந்துட்டுமா? அம்மா இந்த யாரு நிர்வாகி, தொடர்ந்துட்டு நான் தொடரட்டுமா அவங்களுக்கு சரியா வரலன்னா? அவங்கள கேளுங்கய்யா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்கய்யா. நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்றதம்மா. ஆமா ஐயா பேசட்டுமா? சரிங்க ஐயா, நீங்க சொல்லிடுங்க ஐயா. நல்லதுங்க, நன்றி. சரிம்மா. 2-3 தடவை அப்படி ஆயிடுச்சு. சிவ சிவா சிவ சிவா. முன்னோட்டம் சொன்னதும் மிகவும் சிறப்பு. அந்த இதுல ஒரு பெரிய ஒரு ஞான செய்தி இந்த இது சொன்னீங்க இல்லையா, விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர், எற்றுக்கடிகள் எம்கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர், மற்றை கண்தான் தாராது விழுந்தால் வாழ்ந்து போதீரேன்னு சொல்லும் பொழுது, இதுல இந்த உலகில் உள்ள உயர்நிலை ஞானம், இந்த தத்துவம்லாம் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுல சாதாரண ஒரு பாடல் கிடையாது. இது மிகவும் உயர்நிலை ஞானம். அதாவது மனிதர்களாகிய நமக்கு நம் இச்சைப்படி எந்த செயலுமே கிடையாது, எல்லாமே இறைவனால் நம்ம ஆற்றி வைக்கக்கூடிய பொம்மை இங்குதான்னு அதை சொல்றாரு. ஏன்னா இங்க திருவொற்றியூர்ல கண் போயிடுது, கண் போயிட்டு வழியில வராரு. வழியில வரும்பொழுது திருவன்பாக்கத்துல சொல்றாரு, பிழையுள்ளன பொறுத்திடுவீர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராமே படலம் என்கண் மறைப்பித்தாய் அப்படி என்று சொல்லி அங்க பாடுறாரு. அப்ப என்ன செய்யறாருன்னா, ஒரு அஞ்ஞானம், ஒரு ஆச்சாரியரா இருந்தாலும் அங்க இறைவனே செலுத்துற அஞ்ஞானம் தான். தான் தான் இது வரையிலும் செஞ்சேன், தான் போனேன், இந்த குற்றத்தை நான் தான் செஞ்சேன், அந்த சத்தியத்தை நான் தான் செஞ்சேன், அப்படிப்பட்ட ஒரு பிழையை பண்ணேன். நீ அப்படிலாம் நாங்கள்லாம் ஒரு தப்பு பண்ணா நீங்க பொறுத்துப்பீங்கன்னு தானே நாங்க செய்யறோம், அதை பார்க்காம எங்க கண்ணை எடுத்துட்டீங்களேன்னு அங்க சொன்னவரு, இங்க என்ன சொல்ற, நான் ஒரு சாதாரண உயிர், இறைவன் உணர்த்தாம என்னால உணர முடியாது, அதுவும் அந்த கருவிகள் வழியா தான் உணர முடியும், அதையும் விட்டு விட்டு தான் உணருவேன்.
உணர்ந்ததையும் மறப்பேன். நீ உன் செயல் இல்லாமல் அணு அளவு கூட எனக்கு எந்த செயலும் இல்லை. எனக்கு புண்ணியமும் கிடையாது, பாவமும் கிடையாது. நான் தான் வந்து ஒருத்தனை வந்து பாருங்க 100 ரூபா பணம் கொடுத்துன்னு சொன்னால் அந்த புண்ணியம் எனக்கு வந்துடும், அந்த புண்ணியத்துக்கான பலன் வரும். வந்தான் பாருங்க, ஏதோ ஒன்று கேட்டான், நான் உடனே அவனை அடிச்சுவிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் அடிச்சுட்டேன்னு சொன்னால் அந்த பழி வந்து என் மேலே வந்துடும், பாவம் வந்துடும். ஆக நல்வினை தீவினை தொடரும். எனக்கென்று எந்த இயக்கமும் இல்லை, எல்லாமே இறை இயக்கம்தான் என்று இந்த உயர்நிலை ஞானத்தை வந்து இப்பதான் உணர்றாரு. எனக்கு ஏதியா செயல், நான் சாதாரண ஒரு உயிர், நீ எப்படி வந்து என்ன தொடக்க நிலையிலிருந்து என்ன மயில் செய்து இங்கே பூமிக்கு அனுப்புன, என்னை வந்து செயல்படுத்துற, அப்பெல்லாம் வந்து நான் என்னுடையன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ எனக்கு நான் உணர்ந்துட்டேன், எனக்கு செயலே கிடையாது. அப்போ எனக்கு செயல் இல்லைன்னா எனக்கு பாவம் எனக்கு கிடையாது. பாவம் பண்ணாமல் நீ என்னை வந்து பொம்மலாட்டமாக ஆடி அந்த பெண்மைகளில் என்னை கொண்டு போய் ஆழ்த்தி இந்த அப்புறம் வந்து அவளுக்கு சத்தியம் பண்ணி ஏமாத்திட்டுலாம் வர்றது எல்லாம் இந்த திருவிளையாடலாம் புரிந்தது நீ. என்னுடைய இச்சைப்படி எதுவுமே நடக்கலை. அப்புறம் எனக்கு எப்படி வந்து இந்த பாவம் வந்து சேரும்? ஆக பாவம் வந்து அதனாலதான் நீரே பழிபட்டு இருக்கிறாரு. 8 கடிகள் எண்கண் கொண்டீர் நீரே பழிபட்டு. நான் ஒன்றும் தப்பு பண்ணல, என்னை இயக்குனது நீ. அந்த பாவத்தை நீ அடையாம நான் எதுக்கு அடையணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட ஒரு முறையீடு செய்யறது மாதிரிக்க. இது வந்து என்னன்னா, இங்கே வந்து பண்டை விதிக்கு அடைக்கு விட்ட பறவையாரும் கண்டார்னு சொல்லி எல்லாம் பெருமான் நடத்துறது. அங்கே அந்த திருவொற்றியூர்ல அந்த பெண்ணு திரைச்சீலையை விலக்கிட்டு மலரை கொடுக்குறாரு. இவர் அன்னைக்கு தான் பூமண்டத்துக்கு போறாரு. விதியால் வந்து அங்கே முன்னாடியே அவங்க பல நாள் அந்த கோயிலுக்கு வந்திருப்பாரு. அந்த பாடல் என்ன சொல்லியிருப்பாரு, அன்றைக்கு வந்து விதியால் வந்து வராருன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் அங்கே அடியார்கள் எல்லாம் தொழுது பூ மண்டபத்துக்கு போவார். பூ மண்டபத்துக்கு போகும்போது அன்புனாரா அங்கே எடுத்து நெஞ்சொல்லூருக்கும் அடியாரை கண்டு தொழுது அப்படி போகும்போது அந்த பெண் வந்து சங்கிலியார் அந்த திரையை நீக்கி, அப்போ அந்த டைமிங் பாருங்க, எல்லாமே சாமி தான் வந்து கூட்டுறாரு. அதே போல் திருப்பாச்சிலாச்சிரமத்தில் அந்த மழவன் இருக்கான் இல்லையா, கொல்லி மழவன், அன்னைக்கு தான் அந்த பெண்ணை கொண்டாந்து கிடத்துறான் ஞானசமுந்தர் வர அன்னைக்கு. அதுக்கு முன்னாடி வந்து கிடைத்திருந்தாலும் பின்னால் வந்து அது கிடைத்திருந்தாலும் அந்த பெண் வந்து வந்திருக்க முடியாது. ஆக சாமி தான் எல்லாத்தையும் பொறுத்துறாரு, அவரு தான் நிகழ்த்துறாருங்கிறதுக்கு இது ஒரு காரணம். அடுத்தது நம்ம திருமருகல் பெண். அன்றைக்கு காலையில் வந்து அவன் வந்து அன்றைக்கு இரவு அந்த பெண் வந்து அவனோட வந்துடுறான், மாமனோட. அவனுக்கு பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறான். இவன் வந்து இறைவனை கோபுரத்தை பார்த்து முன்னை தவத்தால் வந்து இறைவன் வந்து எல்லோரையும் காத்தீங்களே, என்னை காக்க மாட்டீங்களான்னு புலம்புறா. யாதும் கேளார் செவித்துளிகளால் அவன் பெருமை எல்லாங்கிறது ஆச்சாரியாரோட நிலை. அதே ஞானசமுந்தர் வாக்கு. என்னடா யாரோ ஒரு பெண்ணு அவலத்தில் போய் பெருமானியே வந்து போற்றி பாடுறாள்னு சொல்லி, அப்போ போய் தான் நீ அங்கேயல்னு சொல்லி அவளை காக்குறாரு. அப்போ அன்றைக்கு வந்து ஞானசம்பந்த பெருமான் வரலன்னா அவள் காத்திருக்க மாட்டாள். ஆக இயக்குவதுதான் இன்ன இணை இன்ன வினை இன்ன பொழுது இன்னபடி இன்னதனால் இன்ன வினை இன்ன தளத்து இன்ன பொழுது இன்னதனால் இன்னபடி அன்ன வினை அன்ன தளத்து அன்ன பொழுது அன்னதனால் அன்னபடி பின்னமர கூட்டும் எங்கள் புறான்னு சொல்லி குருஞான சம்பந்தர் சொல்றாரு. அதுக்கோட இந்த பாட்டு வந்து அதற்கு ஆதாரம், ஒரு அற்புதமான ஒரு பாடல். ரொம்ப இந்த இதில் வந்து திருவாவடுதுறையில் வந்து வணங்குறாங்க இல்லையா, திருவாவடுதுறையில் வரும்பொழுதே அவங்களுக்கு இந்த மேக நோய் வந்து பட்டிடுது. 7வது திருப்பதியும் 7வது திருமுறை நமக்கு தான் தெரியும். அது 70வது பதியத்தில் முதல் பாட்டில் திருவாவடுதுறையில் குத்தாலத்தில் இல்லை, என் உடம்பு அடும்பினி இடர்கெடுத்தானே தொடர்ந்து கடும்பினி தொடர் வருத்தானே 3வது பாட்டில். 5வது பாட்டில் உற்ற நோய் இற்றையே உறவு ஒழித்தானே இழுத்த நோய் இம்மையே ஒழிக்க வல்லானே. இது வந்து இது வந்து இதில் வருது. அங்கே வந்து திருவாவடுதுறையில் வந்து 2வது பாட்டிலையும் 4வது பாட்டிலையும் வந்து சொல்கிறாரு. 2வது பாட்டிலையும் 4வது பாட்டிலையும் தனக்கு வந்து அந்த வியாதி வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு நிமிஷம். ரெண்டாவது பாட்டில் கண்ணிலேன் உடம்பில் அடுநோயால் கருத்தழிந்து உனக்கே பொறையானேன்னு சொல்கிறாரு. 4வது பாட்டில் இது திருவாவடுதுறையில் 7வது திருமுறை 70வது பதிகம். இதில் வந்து 4வது பாட்டில் உடம்பில் அழிநோயால் மயங்கினேன் மணியே மணவாளான்னு சொல்லி என்னை காக்க வேண்டும் என்று அங்கே வந்து இறங்கிறாரு. இங்கே வந்து குத்தாலத்தில் வந்து ஆடும்பொழுது இறைவனை வந்து இறங்கும் பொழுது அப்போ வந்து சாமி தான் அந்த இது உடம்புல வந்து வடகுலத்தில் போய் குளிங்கிறாரு. குளித்த உடனே அந்த ஒளி உடல் வந்துடுது.
அதை வந்து அப்படியே நன்றி கூர்ந்து அங்கேயே வந்து மின்னமா மேகங்கள் பொழிந்திருந்த அருவி வெடிபட கரையோடு திரை உணர்ந்திட்டும் அன்னமாங்காவேரி அகன்கரை உறைவார் அடிகளை தொழுதலும் அன்பராம் அடியார் சொன்னவார் அறிவார் துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியேனே நாயேன் என்னெனா மறக்குமாறு எம்பெருமானை என் உடம்பு அடும்பினி இடர்கெடுத்தான் என்ன முதல் பாடு. 3வது பாட்டில் தொடர்ந்து கடும்பினி தொடர்பு இருத்தானே. 5வது பாட்டில் உற்றநோய் இற்றையே உறவு எல்லாமே அகைச்சான்று. இதுதான் நமக்கு வந்து இவ்வளவு அகைச்சான்று இருந்தும் அந்த இறைவன் மேல வந்து ஒரு பக்தியோ நம்பிக்கையோ இல்லாமல் இருந்தோம்னா அதோட பெரிய ஒரு இதே கிடையாது. இழித்த நோய் இம்மையே ஒழிக்க வல்லானே 6வது பாடல்ல அப்படி சொல்லி வருகிறார். இப்போ நம்ம வந்து இது தொடரும் இந்த முன்னோட்டம் இதெல்லாம். ஏன்னா இதுல வந்து இதெல்லாம் சொன்னாதான் வந்து இது நம்மளோட நோக்கமே என்னன்னா இந்த திருமுறைகளை வந்து விரித்துரைத்து நம்ம கேட்கக்கூடியவர்களுக்கு மேலும் மேலும் வந்து நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கி இறைவனை வந்து பற்றி பிடிக்க செய்ய வேண்டியது ஓரிரை சிவபெருமானே என்ற உறுதியை ஏற்படுத்த செய்வது தான் நம்மளுடைய நோக்கம். அப்போ இந்த வழக்கன் பெறக்கூடிய அந்த இதை சொன்னாதான் ஆரம்பிச்சாங்க. இப்போ 310வது பாடலில் பூத முதல்வர் புட்டிடம் கொண்டிருந்த புனிதர் வனதொண்டர் காதல் புரி வேதனைக்கு இறங்கி பெருமானுக்கு வந்து தாங்க முடியாது இல்லையா, அடியார்களுக்கு வந்து துன்பம் இருந்ததுன்னா தாங்க முடியாது, இப்படியெல்லாம் வந்து இவர் இறங்கிறாரு அப்படின்னு சொல்லி அதோட ஞானத்தோட ஒரு வினா தொடுத்துட்டாரு. எனக்கு வந்து செயல் இல்லை, நீ தானே எல்லாத்தையும் செஞ்ச அப்படின்னு ஞானத்தோட ஒரு இது செயல் சொல்லிட்டாரு. பின்னாலேயும் ஒரு கருத்து இருக்கு, அது சொல்றேன். பூத முதல்வர் புட்டிடம் கொண்டு இருந்த புனிதர், புனிதராகிய பெருமான் வன்தொண்டர் காதல் புரி வேதனைக்கு அவருடைய வந்து தன் மீது உள்ள காதல், தன் மீது உள்ள அளவற்ற காதலால் தன்னை காண வேண்டும் முழுமையாக அம்மா கூட சொல்லும்பொழுது சொன்னாங்க, இரு கண்ணாலையும் வந்து தன்னை காண வேண்டும் என்று அந்த வேட்கைன்னு சொல்லி அப்போ வந்து இறங்கி அதுக்காக இறக்கப்பட்டு கருணை திருநோக்களித்து கருணையோட வந்து அங்கன்மை உடைய ஒரு பெருமான் எப்பொழுதுமே இயல்பாகவே கருணை என்பது இறைவனுக்குள்ள 8 குணங்கள்ல பேரருள் உடைமைன்னு இருக்கு இல்லையா, அது வந்து அவருடைய குணங்கள்ல ஒண்ணு. கருணை திருநோக்கு அளித்தருளி சீத மலர்கண் கொடுத்து, சீதம்னா குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம், ஒரு சீதமான குளிர்ந்த மலர் போன்ற ஒரு கண் பார்வையை மேலே கொடுக்குறாரு. இயல்பாகவே அவருக்கு மலர்கண் தான், மலர் போன்ற கண் உடையவர் தான். அது குளிர்ந்த அந்த கண் இழந்த கண்ணு அவருடைய பார்வையை படலம் தானே, படலம் என்கண் மறைப்பித்தாங்கிறார். கண்ணை வந்து பொட்டை அடிச்சிட்டாருன்னா மேலே இருக்கக்கூடிய படலம் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து மறைச்சிருக்காரு. அது வந்து இப்போ சாமி கொடுத்துட்றாரு. அருள் செவ்வே விழித்து அருளை அதுபோல அருளோன்னா நன்றாக செம்மையாக விழிக்கிறார். விழித்து முகம் மலர்ந்து மகிழ்ச்சி தாங்கலை உள்ளத்துல வந்து ஒரு கிடைத்தற்கரிய ஒரு இது மீள வந்து இறைவன்கிட்ட வந்து பட்டுட்டோமா, அதுவும் இறைவன் அருள் வந்து வெளிப்பட்டு நமக்கு அது வந்திருக்கு. வேற டாக்டர்கிட்டயோ அங்கேயோ போய் கண் வர்றது வேற, இறைவனே வந்து அந்த நோயை கொடுத்து இறைவனே நோயை நீக்கினார்னா அதை விட வந்து ஒரு சிறப்பு இருக்கு. என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்படி முகமலர்ந்து பாதமலர்கள் மேல் பணிந்து வீழ்ந்தார் உள்ளம் பரவசமாய், அப்படியே பரவசமாயிட்டுது. நம்ம வந்து வினவனும் பெருமான் இப்படி வந்து அருளி விட்டாரே, நம்ம காத்து விட்டாரே என்று சொல்லி அந்த நண்பர்களி செய்யப்பட்டவர் அல்லவா, அந்த நட்பு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு விட்டது. பெருமான் வந்து எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார், தன்னை ஏன்று கொண்டார் என்னொன்னு அப்படியே வந்து பரவசத்தோட அங்க பெருமானுடைய புற்றிடம் கொண்டாருடைய பாதமலர்ல வந்து விடுறாரு. விழுந்தும் எழுந்தும் பலமுறையால் மேவி பணிந்து, இது பல இடங்கள்ல வருங்க. இந்த போல எப்பயுமே பலமுறையாக விழுந்து நாம எல்லாம் என்ன பண்ணுவோம், கோவிலுக்கு போய் கடைசியெல்லாம் முடிச்சுட்டு வந்து வடக்கு பார்த்து வணங்குவோம். சில பேர் தெரியாம என்ன பண்றாங்க, பல ஆலயங்கள்ல சில இதில் படம் போட்டு வச்சிருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்து வணங்கணும்னு ஒரு கீழே ஒருத்தர் படுத்திருக்கிற மாதிரியே. பல ஆலயங்கள்ல என்ன பண்றாங்க, வேற இந்த தெற்கு இது இப்போ இதுன்னு வச்சுக்கலாம், வடக்கு இல்லைன்னா தெற்கு பார்த்துலாம் வணங்குறாங்க. நாங்கள் கூட சில பேர்கிட்ட சொல்லிட்டு வருவோம், வடக்கு பார்த்து வணங்குங்க, அது வந்து சிவாலயம் மேற்கு பார்த்ததா இருந்தாலும் கிழக்கு பார்த்ததா இருந்தாலும் பரவாயில்ல, வடக்கு பார்த்து அந்த திசையை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அங்கதான் திருக்கையிலையில் இருக்காங்க, திருக்கையிலிருந்து சாமி அங்கேருந்து பார்க்குறாரு. அதனாலதான் வடக்கு பார்த்து வணங்குவது மரபு அப்படின்னு சொல்லி. அதே போல விழுந்தும் எழுந்தும் பல முறையா மேவி பணிந்துன்னா நம்ம திருவாவடுதுறை ஆதீனம், அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா நம்ம தருமபுரம் ஆதீனம்லாம் வந்து பார்த்தோம்னா அது திருவாவடுதுறை ஆதீனத்துல நம்ம சிறப்பா இருக்கும். அந்த குரு என்ன பண்ணுவாருன்னா அங்க உள்ளே வந்து நமசிவாய மூர்த்திகளுக்கு வழிபாடு எல்லாம் செய்த பிறகு கடைசியாக வெளியில வந்து பஞ்சாங்க அஷ்டாங்க நமஸ்காரமா, அதாவது பெண்களுக்கு வந்து பஞ்சாங்க நமஸ்காரம் தான், அஷ்டாங்க நமஸ்காரம் வந்து விதிக்கப்படவில்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்களுக்கு உண்டு பஞ்சாங்க நமஸ்காரமா அஷ்டாங்க நமஸ்காரம் 8 உறுப்புகள் 5 உறுப்புகளால் தொழுது எழுதல்னு சொல்லி பல முறை வந்து தொழுது எழுவார்கள். அது அதை போல பண்றாரு இவர். விழுந்தும் எழுந்தும் பல முறையால் மேவி பணிந்து மிக பரவி, இது வந்து இந்த நன்மை, அந்த ஒரு பெருமானோட அருளப்பட்ட அந்த பரவசமும் உள்ளத்துல இருக்கும் பொழுது
சாதாரணமாக வந்து இறைவனை வந்து வணங்குவது வேறு, ஒரு பெரிய அருள் நிகழ்வு, அருள் வெளிப்பாட்டு நிகழ்வு, அதோட பயணம் உலகறிய வேற வந்து அருள் இருக்காரு. தம்பிரான் தோழர் என்பதை இங்கே நிரூபணம் பண்ணியிருக்காரு வாக்குகள்ல. மற்ற அடியார்கள்லாம் பார்க்குறாங்களே, திருவாரூர் அடியார்கள்லாம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதோடு இல்லாமல் 2 கண்ணும் தெரியாமல் எவ்வளவு அவமானப்பட்டு வந்திருப்பார் அப்படின்னு நினச்சி பாருங்க. என்னடா தம்பிரான் தோழருங்கிறாரு, என்ன சாமியை பற்றி பல கோவிலில் பாடுறாரு, எல்லா ஆற்றலும் இருக்குது, கடைசியில் இவர் கண்ணு இழந்துட்டாருன்னு எப்படிலாம் இழித்தும் பிடித்தும் வந்து நம்மளே இப்போ அவனுக்கு என்னையா அவனுக்கு கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது இப்படிலாம் பேசுவோம் பாருங்க. இப்படிலாம் ஊர் ஏச்சுக்கும் பேச்சுக்கெல்லாம் ஆளாகி இங்கே வந்து அடியார்கள்லாம் கூட அவர்களே வருத்தப்பட்டிருப்பாங்க. நம்மகிட்ட என்னோட தோழன்னு சாமி சொன்னார், அவருக்கு வந்து இப்படி ஆயிட்டுதேன்ட்டு. இப்போ என்னன்னா அதுலேருந்து எல்லாத்தையும் அந்த ஊர்கள் எல்லாம் நீங்கப்பட்டாருன்னா எவ்வளோ ஒரு பெருமை அப்படின்னு பாருங்க. அதை களிப்பினால் ஆடிப்பாடி இன்ப வெள்ளத்தில் அழுந்தி 2 கண்ணாலும் அம்பன் புட்டின் இடையெழுந்த செந்தன் பவள சிவக்கொழுந்தின் அருளை பருகி தெளிக்கின்றார். அதனால ஏற்பட மிக பரவி எழுந்த களைப்பினால் உள்ளத்துல உற்பத்தியாகிற உயிரறிவை உற்பத்தியாகிற அந்த கழிப்பால ஆடிப்பாடி இதை போல வந்து ஞானசம்பந்த பெருமான், சுந்தரமுது சாமிகள்லாம் பெருமானுக்கு அவரே அப்பர் கூட சொல்லியிருப்பார்ல, ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நம் மேலை வினைகளேன்னு சொல்லி, அது தன் இயல்பு இல்லாத ஞானசம்பந்தன்னு சொல்லுவார். தன் இயல்பு அற்று அது வந்து அதெல்லாம் நமக்கெல்லாம் எப்போ கிடைக்குமா கிடைக்காது தெரியல. நம்ம பார்த்தோம்னா சும்மா ஒரு பாடுறதுக்கே கூச்சமா இருக்கு. ஒரு 15 பேர் இருந்தாங்கன்னா நம்ம பாடினோம்னா நம்ம குரல் சரியில்லைன்னு இதாக நினைப்பாங்களோ, அப்படி இப்படிலாம் நம்ம கூச்சப்படுறோம். நமக்கு அந்த அறிவு கிடையாது. இறைவன் வந்து இப்போ இன்னிசைப்பாட இறங்கி அருளக்கூடிய பெருமான் எளிதாக இறைவனை வசப்படுத்தலாம். நீ உனக்கு எப்படி வந்து முடிச்சாலும் வந்து பாடு, நீ வந்து உனக்கு குரல் வளம்லாம் பார்க்காதுன்னு ஞானசமுதர் இந்த சந்தேகம் ஒருமைனே சொல்றாரு. கோழை மிடராக கவி கோலும் வெள்ளவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல்மகிழும் ஈசனிடமாம் என்று சொல்லி திரு வைகாவூர்ல வந்து பாடியிருக்காரு. அதனால வந்து உனக்கு என்ன இயலுமாறு வந்து நீ வந்து பாடு, அதே வந்து இறைவன் வந்து மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பண்றாரு, ஆடுதல் பாடுதல் இது வந்து தன்வசம் அற்ற நிலை. பெருமானுடைய அருள் கிடைத்த அந்த பரவசத்தால தன் உடல் உணர்வும் அற்று என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் வந்து ஆடியும் அந்த இறைவனை இசைத்து முறைமையாக அன்றாடம் வந்து பாடிக்கொண்டிருக்கிற அந்த தன்மை வந்து அப்படியே வெளிப்பாடாக அங்கே வரக்கூடிய தன்மை. இன்ப வெள்ளத்தில் அழுந்தி, இன்பத்தில் அழுந்திங்கிறது வேற, இன்ப வெள்ளத்தில் அழுந்தின்னா அதுக்கு ஈடில்லாத ஒரு இன்பம். பெருமான் இப்படி அருளி விட்டாரே, நம் மீது இப்படி வந்து அன்பு வைத்திருக்கிறாரே, அந்த நட்புரிமையை வந்து ஒரு அணு அளவு கூட குறையாமல் வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அந்த இன்ப வெள்ளத்தை அப்படியே அழுந்தி மெய் மறந்து இருக்கக்கூடிய நிலை. அழுந்தி 2 கண்ணாலும் அம்பன் புட்டின் இடையிழந்த செந்தன் பவள சிவக்கொழுந்தின் அருளை பருகி தெளிக்கின்றார். அங்க முதல்ல சொன்னார்ல, ஒரு கண்ணால வந்து பண்ணவள்னு தான் வேண்டுறாரு. 2 கண்ணாலையும் அப்படியே வந்து உற்று பார்த்து வேற எதையுமே பார்க்காம, வேற அங்க கருவறையில் இருக்கக்கூடிய இந்த இப்ப பாருங்க, இந்த லிங்க திருமேனிக்கெல்லாம் திருவாட்சி வந்து வைக்கிறாங்க. இது வந்து மரபுல நானும் பல முறை வந்து முகநூல்லாம் போட்டு கண்டிச்சு, எப்படி அதுக்கு போய் இங்கே திருவாட்சி வைக்கிறீங்க, லிங்க திருமேனிங்கிறது ஏன்னா இதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடியார் பெருமக்கள் இங்கே வந்து பல நிலையில் உள்ளவர்கள் இருக்கீங்க, தொடக்க நிலையில் உள்ளவர்கள், நான் கற்ற அளவுக்கு உள்ளவங்க, என்னோட மேலே ஒரு 4 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் வந்து மற்றவர்களுக்கு பொதுவாக கற்றுக்கொள்ள வேண்டும். லிங்க திருமேனி என்பது என்னன்னா நாதம் விந்து என்று முதல்ல மாயா காரியத்தில் சாமி வந்து இணங்கி இங்கே வராரு. அங்கே வந்து ஞானமயமாக இருக்குன்னது கிரியமயமாக விந்து இருக்கு. ரெண்டும் சரிசமமாக லிங்க திருமணியாக அருவமாக இருந்த பெருமான், யாரும் காண இயலாது இருந்த பெருமான், நாதமும் அருவம் தான், விந்தும் அருவம் தான். 3வது நிலையாக அரு உருவமாக வர்றாரு. இந்த அரு உருவங்கிறது என்னன்னா, இது உருவமும் இல்லை அருவமும் இல்லை. இந்த அருவ உருவத்தை வந்து வணங்கினோம்னா எங்கேயுமே நீக்கமர ஒளிமயமாக நிறைந்திருக்கக்கூடிய பேரின்ப பொருளாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு ஒரு அடையாளம். அதனாலதான் மற்ற திருமேனிகள் இதற்கப்புறம் வரக்கூடிய மகேஸ்வர மூர்த்தங்கள் இருக்குல்ல, அடுத்த நிலை அதெல்லாம் நம்ம 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் 64 வடிவங்கள்லாம் பின்னால பெருக்கியிருக்கோம். எல்லாவற்றுக்கும் நிலைக்கலன் இந்த லிங்கமூர்த்தி. இந்த லிங்கமூர்த்தி எதுலையுமே அடங்க மாட்டாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 முகம் இருக்கும். கீழே வந்து உள்ளது 6வது முகம் அதோ முகம். 5 திசை இருக்கு இல்லையா, அந்த கிழக்கு திசையில தத்புருஷம், இந்த பக்கம் வந்து அகோரம் தெற்க, பின்னால வந்து சத்தியோஜதம் மேற்க, இங்க வந்து வடக்க வந்து வாமனம்னு பேரு. மேலே உள்ளதை வந்து தான் உச்சத்தை வந்து அங்கே வந்து நம்ம யாகசாலையெல்லாம் போடலைங்கிறதால ஈசானன்னு சொல்லி வடகிழக்கில் அந்த குண்டம் போடுவாங்க.
இப்படி வந்து 5 முகத்துக்கும் வந்து பூஜை உண்டு தினம். அப்போ வந்து என்னன்னா, முதல்ல தத்புருஷ முகத்தில் பண்ணிட்டு, அகோரத்தில் பண்ணிட்டு, அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, தத்புருஷம் பண்ணிட்டு ஈசானம் பண்ணிட்டு, ஆமாம் ஈசா இது இது ஆமாம் வாமனம் பண்ணிட்டு மீள வந்து அந்த ஈசானம் வந்து பண்ணுவாங்க. அப்படிலாம் வந்து இந்த வழிபாடு சுற்றி வந்து இந்த கலித்தட்டுலாம் வந்து பண்ணணும். எல்லா முகத்திலையும் பெருமான் அங்கே வந்து வியாபித்திருக்கிறார், எல்லா திசையிலையும் வந்து வியாபித்திருக்காரு. திருவாட்சி நீ வச்சின்னா அது தடுக்குமா இல்லையா? ஒரு மன்னர்கள் இவ்வளவு பேர் ஆலயங்கள் கட்டியிருக்கான், பல கோடி ரூபாய்க்கு உள்ள ஆலயம் கட்ட அந்த மன்னர்கள் இருக்கட்டும், நகரத்தா இருக்கட்டும், இதில் பெரியோர்கள் எல்லாம் குலத்தோர்கள் இருக்கட்டும், அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினவங்களுக்கு ஒரு 15,000 ரூபாயில் ஒரு திருவாட்சி வாங்கி வச்சிருக்க முடியாதா? முற்றிலுமாக அங்கே வந்து அலங்காரமே பண்ணக்கூடாது. லிங்கமூர்த்திக்கு வந்து அதிக அலங்காரமே இருக்கக்கூடாது. ஒரு மாலை இல்லைன்னா ஒரு சைலி, ஒரு வஸ்திரத்தை கட்டி இப்படி தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு என்னன்னா, எல்லா கோயிலும் எனக்கு பார்க்கும்போதே எனக்கு பிடிக்கல. என்னடா இவ்வளோ தூரம் சொல்கிறேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, தட்சிணாமூர்த்தியை வந்து குருன்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறோன்ட்டு சொல்லி இன்னும் ஆகாதுன்னு சொல்லி ஒரு கருத்துக்காக சொல்கிறேன். நீங்களும் சிந்தித்து பாருங்க, அப்போ தான் தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு குறி. அந்த அடையாளம் என்னன்னா எங்கேயுமே நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு இது. அதனால தான் மற்ற ஏனைய மகேஸ்வர மூர்த்தங்களில் வணங்குவதை விட லிங்கமூர்த்தியில் வந்து வழிபாடு செய்தோம் என்றால் அவ்வளவு பயன் கிடைக்கணும் தான். இது பார்த்திவேல் லிங்க பூஜைன்னு பேர். ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், அசுரர்களாக இருக்கட்டும், எல்லா லிங்க பூஜை தான் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ வந்து என்னன்னா, கண்ணால் அங்கே லிங்கமூர்த்தியாக இருக்காரு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு லிங்க உருவமாக தெரியும். அவர்களுடைய இது பார்த்தீங்கன்னா பெருமானே இந்த ஞான கண்ணை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய திருக்கோலத்தை எல்லாம் காட்டி அருள்வார். இப்போ கூட மதுரையில் வந்து அடுத்தது இங்கே அதில் பேச போகிறாங்க. மதுரையில் வந்து காலகண்டராக காட்சி அளிக்கிறார் பெருமான் வந்து. அது யாருக்கு? ஞானசமுந்தருக்கு. அங்கே உள்ளே போகும்போது என்னன்னா, நீல மாமடிற்று ஆளவா என்று பாடுறாரு, திரு இருக்கு குரல் பாடுறாரு. அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே வந்து ஒரு செண்டு வச்சிருக்கிறாப்புல, சிவகங்கை கிட்ட இருக்கல அந்த ஊரை, திருச்சுழி, அங்கே வந்து காக்குறாரு. திருவேல்விக்குடியில் திரு மணக்கோலம் காமிக்கிறாரு. திருக்கழுமலத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு மேலேயே அம்பிகை சாமியும், ஏன்னா உள்ளே போகக்கூடாது ஞானசமுந்தர் அவதாரம் செய்ததாலன்னு வரும்பொழுது அப்படி காட்சி அளிக்கிறாரு. திருப்பனையூருக்கு வரும்போது ஆடல் காட்சி காமிக்கிறாரு. ஞானசம்பந்தருக்கு வந்து இதில் திருவாய்மூரில் ஆடல் காட்சி காமிக்கிறாரு. ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு திருக்கோலத்தை வந்து பெருமான் காமிக்கிறார். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா திருச்செங்காட்டாங்குடியில் அது வந்து பச்சை திருமேனி, அங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து பச்சை திருமேனியோட கோலம் காட்டுறாரு. நீ வந்து திருச்செங்காட்டாங்குடிக்கு மீள வரணும்னு சிறு தொண்டர் காட்டும்போது அங்கே நீ போக வேண்டாம்னு சொல்லி இங்கேயே கூறு எறிந்து ஆடக்கூடிய, அந்த கூறு எறினா அந்த நீண்டு எரியக்கூடிய அதை வைத்து ஆடக்கூடிய திருக்கோலம் திருச்செங்காட்டாங்குடியில் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கோலம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு திருக்கோலம் அதை வந்து அவருக்கு வந்து இதை காட்சிப்படுத்துறாரு. அதை பார்த்து நமக்கெல்லாம் பார்த்தா வெறும் லிங்கம் ஒரு தான் தெரியும். ஆனால் அந்த ஆச்சாரியர்களுக்கு, ஞான புகழுடையவர்களுக்கு பெருமானே வந்து அந்த காட்சிகளை வந்து கொடுப்பாரு. அதனால தான் 2 கண்ணாலும் அப்படியே இந்த முழு கண்ணை விழித்து ஒரு கண்ணை லேசா சிமிட்டாம கூட அப்படின்னு வச்சுங்களேன், அந்த பொன் புற்றின் இடையெழுந்த அந்த பொன் போல இருக்கக்கூடிய புற்று, அது அவருக்கு நமக்கு வெறும் புற்றா இருக்கு. அங்கே நம்ம எதையும் பார்க்க முடியாது. அபிஷேக நேரத்தில் போய் பார்த்தா பார்க்கலாம். அது வந்து அதுவும் வந்து இந்த கவசம் வச்சு தான் இருப்பாங்க. அது உள்ளதான் புற்றா இருக்காரு. அவ்வளோ பெரிய கோயிலில் ஒரு புற்று வடிவா, சின்ன புற்று வடிவா தான் அங்கே பெருமான் இருக்காரு. அங்கே கவசம் தான் நமக்கு வந்து வைத்திருக்காங்க. பல கோயில் அப்படிதான். நீடூரில் கூட அம்மா கூட வந்திருந்தாங்க ஒரு தடவை. கவசம் தான் இங்கே. நான் இந்த தடவை கூட என்ன பண்ணேன், இந்த இதில் அந்த கவசத்தை எடுத்து இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் காட்டுங்க. இதுக்கு மேலே நீங்கள் தான் அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல, முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கு வெளியூர்லேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அந்த உள்ள அந்த புற்று வடிவாக இருக்கக்கூடிய அந்த திருமணியை காட்டுங்கன்னு சொல்லி, அப்புறம் மற்றவங்களெல்லாம் வந்து பாருங்கன்னு சொல்லி அப்படி பார்க்க சொல்லி சொன்னேன். ஆமா, 2 கண்களாலும் அம்பொன் பொற்றின்னா, அம்முன்னா வந்து அழகியன்னு அர்த்தம். அம் என்ற சொல்லுக்கு அழகியன்னு சொல்லி, பொன் வடிவாக இருக்கக்கூடிய புற்றின் இடை எழுந்த செந்தன் பவள சிவப்பொழுது, அந்த புற்றுக்கு இடையில அப்படியே வந்து ஜோதிமயமாக, பொன்மயமாக, ஜோதிமயமாக, கொழுந்தாக அந்த தீ வந்து எழுது என்று அப்படி வந்து சொல்றாங்க. அப்படி வந்து காட்சி அவருக்கு கிடைச்சிருக்கு. செந்தன் பவள, பவளம்னா சிவப்புன்னு அர்த்தம். செழுந்தன்னா நல்லா கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்றாங்கல்ல. ஆனால் வந்து அது வெம்மையான வந்து நெருப்பு கிடையாது. அதனால தான் செழுந்தன்னு சொல்லி குளிர்ச்சியான
பவள சிவக்கொழுந்தின் அருளை பருகி தெளிக்கின்றார். அந்த அப்படி எழக்கூடிய அந்த கொழுந்து போல்வாராகிய அந்த பெருமானை வந்து பருகி கண்களால் வந்து பருகி கண்களால் பருகி உயிரறிவால் பருகி. இங்கே என்னன்னா இங்கேயும் வந்து பொருத்தணும். அந்த 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணமுறும் 3 சிறந்து சாத்தின்னு சொல்றாருல. அந்த ஒருங்கை நிலையில யோக நிலையில தியான பொருளாக பெருமானை வந்து நின்ற பெருமானை இங்கே வந்து பருகி அவருடைய அந்த பேரழகை வந்து அது அந்த அருள் திருமேனியை வந்து பருகி திளைக்கின்ற. திளைத்தல்னா என்ன? ஒரு பொருளை வந்து அது இந்த இது இருக்கு பாருங்க, இந்த திரட்டு பால்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பசுமாடு கன்று போட்டு 2-3 நாள் கழிச்சு அது வந்து திங்க வந்து அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட சொல்லும். அதுதான் வந்து திளைக்கின்றாருன்னு சொல்லி திளைத்தல்னு பேர். ஆற்றா மேல மேலும் மேலும் வந்து அது வந்து அதை விட்டு அகல முடியாமல் இந்த கல்லை இந்த சாப்பிட்டா அப்படி இருக்கும். அந்த கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த குளிர்ந்த நாளில் வந்து வறுத்த கடலை கொடுத்தாங்கன்னா போதும், இதுக்கு மேலே வந்து சாப்பிட்டா கொழுப்புன்னு சொல்லி முதல்ல ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு சாப்பிடுவாங்க. அதுதான் வந்து திகட்டாம வந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் வந்து திளைத்தல் அப்படி இது. அப்போ 312வது பாட்டில் காலம் நிரம்ப தொழுதேத்தி அந்த காலம் முழுவதுமாக வந்து பெருமானை விட்டு அகலாம அங்கேயே வந்து தொழுது ஏற்றி கனகாமா மணி மாளிகை கோயில் ஞாலம் உய்ய வரும் நம்பி நலங்கொள் விருப்பால் வளங்கொண்டுன்னா இந்த பொன் போன்ற மணி மாளிகையாக போல இருக்கக்கூடிய அந்த கோயிலை இந்த உலகத்தை வந்து காப்பதற்காக அவதரிக்க செய்யப்பட்டார் இல்லையா. தீதகன்று உலகம் வைய திரு அவதாரம் செய்தார்னு சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்றாருல, அந்த கருத்து இங்க சொல்றார். ஞாலம் உய்ய வரும் நம்பி நலங்கொள் விருப்பால் வளங்கொண்டு. நலங்கொள் விருப்பால்னா தன்னுடைய நலத்துக்காக வந்து ஆச்சாரியர்கள் வழிபட மாட்டாங்க, உலக உயிர்களாகிய நம்முடைய நலன்களுக்காக பெருமானை வந்து அப்படி வளங்கொண்டு மாலும் ஐயனும் முறை இருக்கும் வாயில் கடிய. இதுல என்னன்னா, நான் தான் காலையில பார்த்தேன். இப்போ அந்த இதே இருக்கு, புற்றிடம் கொண்டார் எல்லாரும் திருவாரூருக்கு கூடியவர்களும் போகாம இருந்திருக்க மாட்டாங்க. அதுலேருந்து வரும்போது வெளியில வந்து வரும்பொழுது அந்த கொடிமரம் இருக்கும். அங்கே ஒரு இதுதான் ஒரு பாதை தான் இருக்கும். சுற்றி உள்வளம் கொண்டு வந்தோம்னா கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துக்கு வந்து தென்புறமாக வந்தால் அசலேஸ்வரர் கோயில், அறநெறி இருக்கு இல்லையா, அறநெறி கோயில் மேற்கு பார்த்து இருக்கும். இப்போ என்ன அவர் சொல்றாரு, மாலும் அயனும் முறை இருக்கும் வாயில் கழியன்னா அதை கடந்துன்னு அர்த்தம். மாலும் அயனும் எங்க இருக்காருன்னா, இந்த கருத்தை நான் இன்றைக்கு தான் இப்போ ஊன்றி கவனித்தேன். மாலும் அயனும் அந்த புற்றிடம் கொண்டாருக்காக உள்ள ஒரு வாயில் இருக்கு பாருங்க, அந்த வாயிலில் அவர்கள் வந்து இருக்கிறார்கள். அங்கேயே இருந்து அகலாமல் அவர்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை இந்த இடத்துல முன்வைப்பதாக நாம் அப்படி எடுத்துக்கணும். எந்த ஆலயத்திற்கு போனதால அந்த ஆலயோட அமைப்பெல்லாம் எனக்கு வந்து எந்த ஆலயத்துக்கு போனாலும் வந்து அங்கே எப்போ கேட்டாலும் அதோட இல்லாமல் உங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவத்துக்காக சொல்கிறேன், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கமூர்த்தியோட வடிவம் இருக்கு இல்லையா, வடிவம் அளவு அப்படியே நான் வந்து என்ன பண்ணுவேன், உள்வாங்கிட்டு வந்துடுவேன். இங்கே வீட்டிலேருந்தே அதை வந்து அப்புறம் வந்து நம்ம நினைக்க முடியும். திரும்ப ஒரு 10 ஆண்டுகளுக்கு கழித்து போனாலும் இது இந்த உருவத்தில் தான் இருப்பாருங்கிற இதுலேயே வந்து போவேன். அதை போல தான் இருக்கும். அதை போல் நீங்கள்லாம் பயில வேண்டுங்கிறதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கேருந்தே நீங்கள் புற்றிடம் கொண்டாட வணங்கலாம், திருவொற்றியூர் சாமியை வணங்கலாம், அதை போல் ஒரு இதுக்கு. இப்போ இதெல்லாம் நமக்கு பாருங்கள், தேகேஸ்வரோட அந்த முகம் வந்து நம்ம மனசில் படிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஆலவாய் அண்ணலோட முகம் வந்து அப்படியே படிஞ்சிருக்கு. ஏன்னா அடிக்கடி இப்போ முந்திலாம் அது பார்க்க முடியாது, அந்த போனால் தான் பார்க்க முடியும், கைபேசியில் நிறைய காமிக்கிறதால இந்த உள் வாங்கிடணும் பாருங்க. ஆலவாயில் இருக்கக்கூடிய பெருமான் சொக்கர் வந்து இந்த இப்படி தான் அழகாக இருப்பார். ஆரூரில் இருக்கக்கூடிய பெருமான் இப்படி இருப்பார். அவரவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய திருமணி, இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற நடராஜர் அப்படியே மனசுலேயே எனக்கு இருக்கு. எல்லாமே அவருடைய அங்க அவயங்கள் எப்படிலாம் இருக்கும், அந்த முகபாவம் எப்படி இருக்கும், சிரித்து கொண்டு இருக்கும். நான் கூட அந்த படம் எங்கேயுமே பார்க்க முடியாது, அப்படி வந்து ஒரு சிரித்த முகமாக இருப்பார். அப்போ வந்து மாலும் அயனும் முறை இருக்கும் வாயில் கழிய, அந்த வாயை வந்து கடந்து என்று அர்த்தம். வாயில் கழினா வாயில் அங்கே தான் இருக்கும். இவர் நம்ம தான் இந்த கழிந்து வெளியில் வரோம் இல்லையா. கழிய புறம்போந்து வெளியில் வந்து சீலம் உடைய அன்பருடன் தேவாசிரியம் மருங்கிணைந்தார். அங்கே வந்து திருவாரூர் அடியாரை வந்து போற்றுதல் போல எங்கேயுமே கிடையாது. அன்றைக்கும் அடியார்கள் சிறப்பு தான். அங்கே வந்து இவரை வந்து தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் எனக்கு வாய்க்குமோன்னு அப்பர் பெருமான் கேட்குறாரு. சுந்தரமூர்த்தி சாமிகளை வந்து சாமி தான் வர சொல்றாரு. இருந்தாலும் அந்த எல்லைக்கு வந்து வரும்பொழுது கரையும் கடலும்
காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரைவு வருவான் ஒருவன் ருத்திரலோகன் வரையன் மடமகள் கேள்வன் வானவர் தானவருக்கெல்லாம் அரையன் இருப்பது அரூர் அவர் எம்மையும் ஆழ்வுரை பயிலிருந்து எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய அறையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் வருவான் விரைவி வருவான் ஒருவன் ருத்திரலோகன் வரையின் மடமகள் கேள்வன் அம்பாலோட கணவன் வானவர் தானவருக்கெல்லாம் தானவர்னா அரக்கர்கள் வானவர்னா தேவர்கள் அரையன் தலைவன் இருப்பது ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வர் கேளீர் என்னையும் ஆட்கொள்ளாரன்னு சாமி தான் நீ இங்க வா பண்ணை ஆரூருக்கு வான்னு சொல்லி தில்லையில வணங்கும் போது கேட்கிறாரு. என்னுடைய தோழம் வரான்னு எதிர்கொண்டு அழைன்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்போ அவரே அப்படி சுந்தரமூர்த்தி சாமிகளே அப்படி கேட்டுட்டு அந்த அடியார்களுக்கு அவ்வளவு அங்க பெருமை கொடுத்திருப்பாரு. இவர் ஞானசம்பந்த பெருமானும் எல்லையில இறைவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்றே வினவியே ஒரு பதிகம் பாடி வருவாரு. அப்படி சிறப்பு பெற்ற அப்படிப்பட்ட அது. அதாவது சீலமுடைய அன்பருடன்னா பெருமானுக்கு திருத்தொண்டு செய்வதற்குத்தான் இந்த உடல் நம்ம பிறந்திருக்கணும்னு சொல்லி திருஅங்கமாலையில அப்பர் பெருமான் எப்படியெல்லாம் வகுத்து வைத்திருக்கிறாரோ அப்படி வழிபடக்கூடிய சீலம் உயர்ந்த நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். அன்பருடன் தேவாசிரியன் ஒருங்கிணைந்தான். தேவாசிரியன் தான் தெரியும் திருத்தொன்ற தொகை அருளப்பெற்ற இடம். தேவர்களும் அப்புறம் ஆசிரியர்களும் பல தேசத்து பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் பல நிலையில இருக்கக்கூடிய அந்த அறுவகை சமயத்தில் உள்ள வேறுபாட்டுகளில் உள்ள அடியார் பெருமக்கள் முனிவர் நிலையில சித்தர் நிலையில உள்ளவர்கள்லாம் அங்கே தங்கி காலந்தோறும் வழிபட்டு இறைபரத்துவமே பேசி கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மண்டபம். அங்கேதான் பெருமையால் தம்மை வைப்பார் பேணலால் எம்மை பெற்றார் அருமையான நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் ஆறுவார் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட சொல்லி அவரை நீ போய் தோழுன்னு சொல்றாருல. அடுத்து 313 பாட்டு. இது காட்சி இப்ப மாறுது. இந்த பறவையாரோட நிலை, பறவையாரை பிரிந்து தானே அடிக்கடி தான் பிரிந்து தான் போயிட்டு வருவாரு. இப்ப ரொம்ப நாள் வரலையில, ரொம்ப காலமா வரலன்னு ஆள் விட்டு அனுப்பியிருக்காங்க. இவர் எங்க இருக்காரு, அந்த ஊர்ல போய் நான் வர சொன்னேன், சீக்கிரம் தலப்பிரயாணத்தை முடித்து கொண்டு வர சொன்னேன்னு. அதுதான் கருத்து. இப்போ சில விஷயங்களை நம்ம மூலாசிரியரோட கருத்திலிருந்து பிறந்துடக்கூடாது, பொருள் சொல்றவங்க எல்லாம் பருந்துடக்கூடாது. இப்போ இது அனுமான பிரமாணம்னு பேரு. ஏன்னா 2 நாள் கழிஞ்சிட்டு ஒரு மனைவியோட நிலை என்ன இருக்கு, அப்போ ஒரு தூதரை அனுப்பியிருக்காங்க. தூதரை அனுப்பினோம்னா அவன் சொல்லிடுறான். அப்படிங்கும் பொழுது என்னன்னா, நீங்கள் சீக்கிரமாக விரைந்து திருத்தல வழிபாடுகளை முடித்து கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறாருன்னு சொல்லி அப்படி ஒரு தகவலோடு தான் போயிருக்கோம். இப்போ 313 இது முக்கியமான பாடம். நங்கை பறவையார் தம்மை நம்பி பிரிந்து போனது என்பது. இங்கே பறவையார்கிட்ட இருந்து விடை பெற்று கொண்டு அங்கே எப்பொழுதுமே அங்கே புற்றிடம் கொண்டார விடைபெற்று கொண்டு தான் போவார். எப்போ போனாலும் வெளியில போனாலும் புற்றிடம் கொண்டார வழிபட்டு தான் போவார். எப்போ அங்கேருந்து திரும்பி வெளியூர் பயணம் போயிட்டு வந்தாலும் நேராக இறைவனை வழிபட்டுட்டு தான் இங்கே வருவார். இதெல்லாம் நமக்கு ஒரு இதாக எடுத்துக்கணும். நம்ம ஏதோ ஒரு சுபகாரியம், ஒரு நல்ல காரியம், பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறது, பையனுக்கு பொண்ணு பார்க்கறது, இல்லைன்னா ஏதோ ஒரு காரியமாக நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே போய் இறைவனை வழிபட்டு போகணும். வழிபட்டு மீள வரும்பொழுது இறைவனை வழிபட்டு வரணும்னு அப்படி ஒரு இலக்கணத்தை அவர்கள் செயலாக்க போதனையாக செய்திருக்கிறார்கள். அதாவது வார்த்தையாலையும் செய்வதோட செயலாக்க போதனை. பாருங்க, முழு நீர் அணிந்துட்டு வரணும். முழு நீர் அணியாமலே திருமுறை பேச வராங்க நிறைய. இதை நம்ம சொன்னோம்னா என்ன பண்றாங்க, உங்களுக்கே ஞானம் வரல, நீங்க எப்படி சொல்றதை கேட்குறவனுக்கு ஞானம் வரும்? நான் கொஞ்சம் ஹார்டு ஹிட்டர் தான், என்ன நெறிப்படுத்தணுங்கிறதுக்காக, வேற ஒன்றும். நீங்க திருமுறை பேச வரீங்க, நீங்க என்னமோ கீட்டுரு போல. நான் இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது நம்ம கண்ணடை பத்து இல்லை கீட்டரை பூசிட்டு போகும்ல, நீங்க நீங்களே திருநீற்றோட பெருமை தெரியல, நீங்க எதுக்கையா திருமுறை பேச வரீங்கன்னு சொல்லி நான் அப்படிதான், வேற என்ன பண்றது, நான் அப்படிதான் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப நங்கை பறவையார் தம்மை நம்பி பிரிந்து போனதின் பின் தங்கு மணி மாளிகை என்கண் தனிமை கூற தளர்வா இருக்கு. அங்க என்ன ஆயிடுதுன்னா பிரிவாற்றாமை. தலைவனை பிரிந்து தலைவி எப்படி இந்த பிரிந்துன்னா எப்பொழுதும் அவர் தவிர எதுவுமே சிந்தையே இல்லை. ஏன்னா அவர் தன்னுடைய சித்தத்தை சிவன்பால் வைத்திருக்காரு, அவருடைய உயிரறிவுல வச்சிருக்காரு. தன்னுடைய தலைவனே என்ன இப்படிப்பட்ட ஒரு கணவன் கிடைக்கிறது பெருசு இல்லை, அவரே நடமாடும் கோயிலாக இருக்காரு.
அப்படிப்பட்ட கணவன் வந்து பிறர்க்கரிய கணவன். அப்படிப்பட்ட வந்து ஒரு கணவனாக இருக்கட்டும், ஒரு அடியார் அப்படி ஒரு நட்புரிமையில வராங்கன்னா அவர்களே விட வந்து பெறத்தக்கது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா அவர்கள் நடமாடும் கோயிலாக இருக்கிறார்கள். இப்ப இவருடைய கணவன் என்னன்னா எப்பொழுதுமே சித்தத்தை சிவன்பால் வைத்தவர். எப்பொழுதுமே வந்து சித்த நிலை தெரியாது, அயல் சிந்தனைகள்லாம் இல்லாம பெருமான் தொடர்புடைய காரியத்தையே சிந்தித்து கொண்டிருப்பவர், பெருமானுடைய கருணையே வந்து உள்ளத்திலே வைத்திருப்பவர், பெருமானுக்கு அணுக்கத்தொண்டு செய்த அப்படிப்பட்ட புண்ணிய பேரு உடையவர், பெருமானால வந்து நட்புறலி செய்யப்பட்டவர். அப்படிப்பட்டவர் இவருக்கு கணவனா கிடைச்சிருந்தா அவரை வந்து எப்படி பிரிகிறது? ஒரு சாதாரண உலகியல் கணவன் இல்லை அவரு. உலகியல் மக்கள் வந்து கணவன் பண்ணி இருக்காங்கல்ல, அப்படி இல்லை. நங்கை பறவையார் தம்மை நம்பி பிரிந்து, அதாவது போனதெர்பின் பலகாலம் ஆயிடுச்சு. தங்கு மணி மாளிகைங்கன் அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த மணிகள் எல்லாம் பதிக்கப்பட்ட மாளிகையில தனிமை கூற தளர்வா இருக்கு. தளர்ச்சி அடையுது மனசுல. ஐயோ வரலையே, இன்றைக்கு வருவாரோ, நாளைக்கு வருவாரோ, இந்த இது பௌர்ணமிக்குள்ள வந்துருவாரோ, இந்த விழா நடக்கும்போது அதுக்குள்ளேயாவது வந்துருவாரா, இப்படிலாம் நினைப்பாங்கல்ல. எல்லாருக்கும் உள்ளத்துல வந்து நம்ம வந்து சாதாரணமா இருக்கும்போது நம்ம அறியாமலே உள்ளு உணர்வுலயே ஒரு சிந்தை வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்க. இப்படிலாம் இருக்கும். அதோட ஒரு ஏக்கம், ஒரு பிரிவாற்றாமைங்கிறது வந்து சாதாரணமான இது இல்லை. அது முன்னாடியும் வந்து அங்க தடுத்தாற் கொண்டு புராணத்துல இவர் வந்து பார்த்த உடனே இவர் வந்து யாருன்னு கேட்கும் பொழுது தம்பிரான் தோழருங்கும் பொழுது தம்பிரான் தமரேயோன்னு சொல்லி அது வரையில வந்து யாரு மேலேயும் வந்து இவங்க உள்ளத்தின்மையை உடைக்க முடியாதவர் வந்து அப்படியே வீழ்ந்து ஆற்றாமை அந்த அந்த நேரத்துல அப்போ வந்து திருமணம் ஆகாத முன்பு உள்ள பிரிவாற்றாமை அந்த முன்னாடி இருக்கு அந்த பாடல்கள்லாம். இப்ப வந்து இந்த பிரிந்ததால இவருக்கு என்னென்ன நிலைமை வந்து மெய்ப்பாடுகள் ஏற்படுதுங்கிறத இங்க வந்து சொல்றாங்க. தம்மை நம்பி பிரிந்து போனது என்பன் தங்கு மணி மாளிகையின்கண் தனிமை கூற தளர்வாருக்கு கங்குல் பகலாய் பகல் இரவு வந்து பகலா கழியுது. இரவும் பகலும் அற்ற இடம் சிவலோகத்தை. இரவு வந்து பகல் போல இருக்கு, பகல் இரவா அப்படியே வந்து காலையா மாலையா எதுன்னே தெரியல. அது கூட சொல்லுவாங்க, ஞானிகளுக்கு காலையும் கிடையாது, மாலையும் கிடையாது, இரவும் கிடையாது, பகலும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க பரஞானியர்களுக்கு. அதே போல கங்குல் பகலாய், கங்குல்னா இருப்பு இரவு, பகல் கங்குலாகி கழியா நாள் எல்லாம், அதாவது ஒரு நாளை வந்து கிடக்கிறதுனா ஒரு யுகத்தை கிடக்கிறது மாதிரி அங்கே சங்கிலியாரோட வந்து இவர் வந்து அவரோட கூடியிருக்கிறத வந்து சொல்லும் பொழுது ஒரு யுகம் வந்து ஒரு கணமாகவும் ஒரு கணம் வந்து ஒரு யுகமாகவும் அப்படி இருந்ததுன்னு சொல்லுவார்ல. அதை தான் சொல்றாரு. கழியா நாள் எல்லாம் பொங்கு காதல் மீதுவர புலர்வார் சில நாள் போனது பின்ன அந்த வருத்தம் வந்துடுது, அந்த புலர்ச்சி வந்துடுது. என்னடா இவ்வளவு வந்து இவரை காணுமேன்னு சொல்லி அதுக்கு மேல வந்து ஆற்ற முடியாம சரி அவரை வந்து அடுத்தது என்ன செய்வாங்க, அவரை வந்து ஒரு அருகாமையில் உள்ள ஒரு 10 நாள்லயோ 15 நாள்லயோ ஒரு மாதத்திற்குள்ளாவது நம்ம ஏதாவது முயற்சி செஞ்சால்தான் வருவார். இவரு பட்ட சாமின்னு ஊரை சுத்திட்டு 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் வராம இருந்துட்டா என்ன பண்றதுன்னு அவரை வந்து எப்படியாவது வரவழிக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் வரும். இது இயல்பான எண்ணம் தானே, உலகியல் மனிதர்களுக்கு உள்ள இயல்பான குணம். அவர்களுக்கும் வந்து பிரிவாற்றாமையை வந்து தாங்க முடியாம ஒரு முயற்சி செய்ய போறாங்க. செம்மை நெறிசேர் திருநாவலூர் ஒற்றியூர் சேர்ந்து கொம்மை முளையார் சங்கிலி ஒருத்தரை வந்து அனுப்பிடுறாங்க. அது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அனுமானத்துல கொண்டாந்துக்கணும். செம்மை நெறிசேர் திருநாவலூர், செம்மை நெறிசேர்னா சிவதேவ நெறியை சேர்ந்து திருநாவலூராகிய நமது வண்டொண்டராகிய நமது சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒற்றியூர் சேர்ந்து கொம்மை முளையார் சங்கிலியார் தம்மை குளவு மனம் புணர்ந்த அந்த அழகிய தனபாரங்களை உடைய சங்கிலியாரை வந்து மகிழ்ச்சியான, குளவுன்னா மகிழ்ச்சி தானே, குளவு மனம் புணர்ந்த மெய்மை வார்த்தை அந்த உண்மை தாம் அவர்பால் விட்டார் வந்து கட்டுரைப்ப என்ன பண்றாங்க இந்த அம்மா, அவர் எங்க இருக்காரு, எந்த தளத்துல வழிபட்டு இருக்காருன்னு நீ எப்படியோ போய் பார்த்து நான் வந்து அது அவரோட பிரிவாற்றாமையால நான் மிகவும் வருத்தத்தில் இருக்கேன், தளர்ச்சியில இருக்கேங்கிற இந்த நிலைமையெல்லாம் நீ எடுத்து சொல்லி வர வழியில இருக்கக்கூடிய திருத்தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு விரைவில் அவர் வந்து இங்கே சேர வேண்டும் என்று ஒரு செய்தி அனுப்பியிருக்கார். இதுதான் இவன் அங்க போய் பார்க்குறான். பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சு, ஆகா என்னடா இது நம்ம அம்மா அங்க இருக்காங்க, இவர் வந்து இப்படி திருமணம் செய்து கொண்டு இங்க இருக்காருன்னு சொல்லி அவரை பார்க்காமலே, ஏன்னா அந்த தூதன் வந்து பார்த்ததாக இந்த இடத்துல வந்து சொல்லலை. அங்க வந்து உள்ள வந்தவுடனே ஊர்ல வந்தவுடனே இவரோட நிலைமையை வந்து கேள்விப்பட்டு அங்க உண்மையை பலரிடம் கேட்டு வந்து அறிந்து உறுதி செய்து கொண்டு இங்க வந்துடுறான் மேல. செங்கிலியாதமை குளவு மனம் புணர்ந்த மெய்மை வார்த்தை உண்மையான நிகழ்வு அதை தாம்
அவர்பால் விட்டார். யாரை வந்து அனுப்பியிருந்தானே? விட்டார்னா ஓரிருவரை அனுப்பியிருக்கலாம் போல இருக்கு. விட்டவர்னு சொல்லலை, விட்டார்னா அதை பன்மையாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2-3 பேர் அப்படிதான் போவாங்க துணைக்கு. அப்பெல்லாம் வந்து பாதுகாப்புலாம் இல்லையில. வந்து கட்டி உரை பண்ணா தொகுத்து சொல்றாங்க. எப்படி அவருக்கு வந்து அங்க போனாரு, இங்க என்ன நடந்தது, அங்க எப்படி வந்து அவர்களுக்கு வந்து திருமணம் நடந்தது, எப்படி அவர்களோட வந்து இன்புற்று வாழ்ந்து கொண்டிருக்காருன்னு அந்த கண்ணெல்லாம் போகாத காலத்துல இவர்கள் வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. கட்டுரைப்ப தம்மை அறியா வெகுளியினால் தரியா நெஞ்சோடும் தளர்வார். பாருங்க, இப்படி வந்து இவர் ஒரு பதிலோட வருவாருன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. தன்னை விட்டு இன்னொரு பெண்ணை கூட இவர் வந்து நாடுவாரான்னு சொல்லி அவரை பத்தி அந்த அவருடைய பண்பு நலன்களே, ஏன்னா இறைவனுக்கு அருளானவர், அப்படிப்பட்ட இது கூட அணுத்துகள் அளவு கூட இவர் நெஞ்சில இல்லை. என்னடா வந்து இப்படி நிகழ்ந்திருக்குது, எப்படி வந்து நிகழ்ந்தது, என் மேல வந்து ஒரு அளவற்ற அன்பு வைத்திருந்தாரு, என்னை தவிர யார் மேலேயும் அவருக்கு வந்து எந்த சிந்தை, என்னை வந்து விட்டா புற்றிடம் கொண்டார விட்டா நான் புற்றிடம் கொண்டாரை வந்து எந்த அந்த இதய கமலத்துல வச்சிருக்காரு, அதே இதய கமலத்துல என்ன வச்சவரு, அந்த இதய கமலத்துல வேறொரு பெண்ணுக்கு இடமா அப்படின்னா எப்படி வந்து ஒரு சினம் வரும் இல்லையா? இனம் தெரியாத சினம் வந்து பொங்கி எழும்ல. தம்மை அறியா வெளியினால் அந்த கோபம் ஏன் வர்றதுன்னே தெரியல. ஏன்னா அளவற்ற அன்பு ஒரு பேர் வைத்திருந்தோம்னா, ஒரு அளவு கடந்த அன்பு, அளவுபடா அன்போடு ஐயார் அடைகின்ற போதுன்னு சொல்வார்ல, அளவுபடாத அன்பு ஒரு மேல் வைத்திருந்தா அவர்கள் வந்து ஒரு சிறு தவறு செய்தாலும் ஒரு ஆற்றாத நிலை. அந்த சினங்கிறது என்ன காரணத்தால் அவர்கள் மீது எழுகிறதுன்னா, அந்த அன்பே வந்து எப்படி வந்து அதே நெருப்பு போல வந்து மாறி எழக்கூடிய நிலை. அதான் ஆற்றாமைங்களை. தம்மை அறியா வெகுளினா கோபம், கடும் கோபம். ஏன் அந்த கடும் கோபம் எழுந்ததுன்னு தெரியல. அந்த அன்பின் எல்லை அந்த அளவுக்கு இருந்ததால அந்த அன்பின் எல்லையே வந்து அந்த தன்மையே, அந்த குளிர்ச்சியே அப்படியே பெரிய வெம்மையாக மாறினா அப்படி இருக்கும். தரியா நெஞ்சினோடும் தள்ளுவார்னா, நெஞ்சில வந்து தரிக்க முடியல. அது வந்து சிந்தைகளை வந்து அதை வந்து உள்ள கொள்ள முடியல. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமா செஞ்சிருப்பார், இப்படிப்பட்ட ஒரு துரோகமா செஞ்சிருப்பார், அந்த வார்த்தைகள்லாம் இங்க இல்லை. இது வந்து இதுல வந்து தவறு கிடையாது. ஏன்னா அந்த நிலையில நீங்க வந்து காட்சிப்படுத்தி அந்த பறவையாருடைய பாத்திரத்தை நம்ம உள்ளத்துல வந்து வைத்து அந்த நோக்கோடு இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு நன்றாக புரியும். பறவையாரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கூட இப்படிப்பட்ட இதை வந்து அணுத்துகள் அளவு கூட அவர் மேல ஐயப்பாடே இல்லாத இருந்தார். அவரே இப்படிப்பட்ட தவறு செய்து விட்டாரான்னா இவங்களை பொறுத்தவரையிலும் அது துரோகம். அவர் வந்து ஆசைப்பட்டிருக்காரு, கல்யாணம் பண்ணியிருக்காரு, இறைவன் வந்து செலுத்தப்பட்டாரு. அது முன்னாடி வரலாறு, பண்டைய வரலாறுலாம் இப்போ இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில தரியா நெஞ்சினுடன் தளர்வார். அடுத்து 315 10 to 11 தான் நமக்கு. 10 to ஐயா ஒரு பாடல் எடுக்கலாம், எடுங்க. நான் சொல்றேங்க ஐயா இந்த பாடல். நான் சொல்றேங்க ஐயா இந்த பாடல். சொல்லுங்க. 315வது பாடல். மென்பூன் சயனத்து இடை துயிலும் மேவார் விழித்தும் இனிது அமரார் பொன்பூன் தவிசின் மிசையின் இரார் நில்லார் செல்லார் புறம்பு ஒழியார் மண்பூவாலி மழை கழியார் மறவார் நினையார் வாய்வில்லார் என்பூடு உருக்கும் புலவியோ பிரிவோ இரண்டின் இடைப்பட்டார். அதாவது பறவையார் வந்து எந்த நிலையில இருந்தாங்க, அந்த வருத்தம், இந்த பிரிவோட வருத்தம் அப்படின்றத இங்க சொல்றாங்க. மென்பூன் சயனத்து, அவங்க படுக்கிற அந்த படுக்கை வந்து பூக்கள் வந்து நிறைஞ்சி இருக்கான், அந்த மென்மையான பூக்கள். ஆனா அந்த மென்மையான பூக்கள் இருந்தும் அந்த படுக்கையில சயனத்துல அவங்க படுக்கல. சரி படுக்கல, துயிலும் மேவார்னா தூங்கல. சரி தூங்காம இருக்காங்க, விழிச்சு இருக்காங்க. ஆனா இனிது அமரார், விழித்து இருந்தாலும் சந்தோஷமா இல்ல, நிம்மதியா இல்ல. இப்போ படுக்கலன்னு சொல்லிட்டாங்க, தூங்கலன்ட்டாங்க, விழிச்சு இருந்தாலும் நிம்மதியா இல்ல, விழித்தும் இனிது அமரார். சரி படுக்கல, அடுத்து உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்றாங்க. பொன் பூன் தவிசின் மிசை நீரார், அவங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சேர் சொல்றோம்ல, நாற்காலி, அது வந்து பொன்னால் ஆனது. அந்த தவிசு, உட்கார தவிசு, அதுல உட்கார்ந்து இருக்காரான்னா அதுலயும் உட்காரல. இப்ப படுக்கல, உட்கார்ல, நிக்கல. எவ்வளவு அழகா அவங்களுடைய அந்த நிலைமை. இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்றத கேட்டு அவர்களுடைய அந்த மன போராட்டம், அவர்களுடைய சிந்தைய அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க.
சரி உட்கார்ந்து இருக்காங்களா, தவிசுனா உட்கார்ற நாற்காலி, அதுல மிசை நீரார் அதுல இருக்காங்களான்னா அதுலயும் இல்ல. நில்லார், சரி படுத்து இல்ல, தூங்கல, உட்கார்ந்தும் இல்ல, நிக்கிறாங்கன்னா நில்லாராம், ஒரு இடத்துல நிக்கலையாம், செல்லார், அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்காங்க. சரி செல்ல நிக்கல, போயிடுறாங்க, போறாங்கன்னா வீட்டை விட்டு வெளில போறாங்களா, அதுவும் இல்ல. புறம்பு ஒழியார், வீட்டை விட்டு வெளில போல. இப்ப எந்த ஒரு செயலும் அவர்களால் செய்ய முடியலன்றதான் சொல்றாங்க. தூங்க முடியல அவங்களால, முழிச்சிட்டு இருந்தாலும் நிம்மதியா இல்ல, ஒரு இடத்துல உட்காரல, நிக்கிறாங்கன்னா நிக்கல, நடக்கிறாங்க, சரி நடந்து வெளில போறாங்கன்னா இல்ல, அங்கேயே நடந்துட்டு இருக்காங்க அங்கேயும் இங்கேயும். புறம்பு ஒழியார் மண்பூ வாலி மழை கழியார், மன்மதன் தான் சொல்றாங்க, மன்மதனுடைய பூவாலி. மன்மதன் வந்து மலர் அம்புகளை தான் வந்து 5 விதமான மலர் அம்புகள், அந்த மழையில அந்த மலர் கணைகளை வந்து மழை போல பொழிகின்றானா, அதுல இருந்து அவங்க தப்பிக்கலையாம், அதனால இன்னும் வருந்துகின்றார்கள் அப்படின்றாங்க. அதாவது இவங்களுக்கு ஏற்கனவே பிரிவாற்றாமல் வருந்துகின்றார், இப்ப திருமணம் செய்து கொண்டார் அப்படின்றது மேலும் வருத்தம் தருகின்றது. இருந்தாலும் அந்த மன்மதனுடைய அந்த பூ மழைகள், அந்த பூ அம்புகளால வந்து மேலும் வந்து ரொம்ப வருத்தப்படுகின்றார்கள் மறவார். இவ்வளோ துன்பம் இருந்தும் அவரை மறக்க முடியல, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை மறக்க முடியல. நினையார், ஆனா அவர் செஞ்சு பார்த்ததை நினைக்கவும் அவங்களால கற்பனையும் பண்ண முடியல, இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ததை நினைக்கவும் முடியல. வாய் வில்லார், இவங்களோட துன்பத்தை இவங்க நிலைய வாய் திறந்து வில்லுதெல்லாம் திறந்து யாருக்கும் சொல்லவும் இல்லை, என்ன உள்ளத்துல ஏற்படுது என்ன வருத்தம் யாருக்கும் எதுவும் சொல்லவும் இல்லை. இது எப்படிப்பட்ட நிலைனா, என்பூடு உருக்கும் புலவியோ, அதாவது என்புனா அந்த எலும்புகளை கூட உருக்குகின்ற அளவுக்கு அந்த புலவி, 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த ஊடல், அந்த சண்டையோ இல்ல பிரிவோ, இந்த ரெண்டு எதனால இவங்களுக்கு இந்த ஏற்பட்டது, பிரிவினால இந்த துன்பமா, இல்ல திருமணம் செய்து கொண்டார் அப்படின்றதுனால துன்பமா, இல்ல இரண்டின் இடைப்பட்டார், ரெண்டுக்கும் நடுவுல இருக்காங்க, பிரிவும் அவங்களுக்கு துன்பப்படுத்துது, அவங்கள இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்ற அந்த எண்ணமும் துன்பப்படுத்துது. இப்படி துன்பப்படுத்துறதுனால அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவங்க நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாடல்லே சொல்லுவாங்க. தம்மை அறியா வெகுளியினால்னா, ஒரு சிறந்த கற்புடைய பெண்கள் கணவன் பால் கோபம் கொள்ளக்கூடாது, ஆனா அவங்களையும் அறியாம அந்த கோபம் வருது. ஏன்னா ஐயா சொன்னது போல அத்தகைய அன்பு அவங்க வச்சிருக்காங்க, பக்தி வச்சிருக்காங்க. அதனால பெண்கள் கணவன் பால் கோபம் கொள்ளக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அவர்களையும் அறியாமல் அந்த அன்பின் திறத்தால ரொம்ப கோபம் வந்து அவங்க மேல வச்சுக்கிட்டு, அந்த கோபமும் அந்த வருத்தமும் இந்த பிரிவும் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப தளர்கின்றார்கள்னா, ரொம்ப வருந்துகின்றார்கள். அம்மா வருந்தி இருக்கிறாங்க. 316வது பாடல். ஆன கவலை கையறவால் அழியும் நாளில் ஆரூரர் கூனல் இளவெண் பிறை கண்ணி முடியார் கோயில் முன்குறுக பானல் விழியார் மாளிகையில் பண்டு செல்லும் பரிசினால் போன பெருமை பரிசனங்கள் புகுதப் பெறாது புறம் நின்றார். அதாவது என்னன்னா, இங்க கையறவுனா எந்த ஒரு செயலும், அந்த முதல் பாடல்லே சொன்னோம், படுக்க முடியல, படுத்தாலும் தூக்கம் இல்லை, உட்கார முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல. அப்ப அதுதான் சொல்றேன், ஒரு செயலும் செயலாற்றாத நிலைதான் கையறவுன்றாங்க. எந்த ஒரு செயலையும் அவங்களால செய்ய முடியல. இப்ப ஆன கவலை, அது எதனால அந்த கையறவு அப்படின்ற செயலற்ற நிலைனா கவலையினால ஏற்படுது, மனக்கவலையினால அழியும் நாளில். இவ்வாறு இந்த திருமணம் நடந்ததுல இருந்தே அவங்க விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதுல இருந்து இவங்க வந்து இந்த தினந்தோறும் அவர்கள் வந்து வருத்தமோடு கவலையோடு செயலற்ற நிலையில இருக்கும் பொழுது நம்பி ஆரூரர் பெருமான் வந்தாரு. இப்ப நடக்கிற அந்த செய்கையை கொண்டு வராங்க. ஆரூரர் பெருமான் கூனல் இளவெண் பிறை கண்ணி முடியார் கோயில் முன்குறுக, திருவாரூரில் வீற்றிருக்கின்ற சுவாமி வந்து இளம் பிறை அணிஞ்சிருக்காரு திருமுடியில, அது வளைஞ்சி இருக்கிறதுனால கூனல் சொல்றாங்க. இளம் பிறைய, அதாவது 3ஆம் பிறை தான் அணிஞ்சிருக்காரு, அதனால இளமையான இந்த வளைந்த வெண்மையான பிறையை கண்ணினா மாலையாக சுவாமி அணிஞ்சிருக்காரு இல்லையா. அத்தகைய ஆரூர் பெருமான் கோயிலுக்கு வராரு. நம்ம பார்த்தோம், தூவாய் நாதரை வணங்கி கொண்டு அர்த்த ஜாமத்துல வராரு. அப்ப அவர் வரும்பொழுது எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, இவர் தான் சுவாமி வணங்க போறாரு, பரிசனங்கள் இவர் கூட வர்றவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி இவர் வராருன்னு சொன்ன உடனே இவரை வரவேற்று உபசரித்து அழைச்சிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றதுக்காகலாம் ரெடி பண்ணணுன்றதுக்காக இவர் கூட இருக்கிற பரிசனங்கள் வீட்டுக்கு போய் எப்பவுமே சொல்லுவாங்க செய்தியை. அது போல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கோயில் முன் குறுக, கோயிலுக்குள்ளார வணங்குறதுக்கு செல்லும் பொழுது இந்த பரிசனங்கள்லாம் வந்து பறவையார் வீட்டுக்கு போறாங்க. இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்தொலி வந்து விட்டார் அப்படின்றது சொல்றதுக்காக போறாங்க.
பானல் விழியார் மாளிகையில் பண்டு செல்லும் பரிசினால். இந்த பானல்னா பறவையார் அன்னையுடைய கண்கள் சொல்றாங்க. குவளை மலர் போன்ற அழகிய அந்த நீல நிற கண்களை கொண்ட பறவையார் மாளிகைக்கு பண்டு செல்லும் பரிசினால். முதல்ல அப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் பறவையார் அன்னை மாளிகையில தான் தங்கி இருக்கிறதுனால எப்பவும் போல அவங்களோட பரிசனங்கள் பறவையார் மாளிகைக்கு சென்று வருவார்கள். அது போல பண்டு செல்லும் பரிசினால் முதல்ல எப்படி போயிட்டு வருவாங்களோ அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் கூட இருக்கின்ற அவருக்கு தொண்டு செய்கின்ற பரிசனங்கள் பறவையார் மாளிகைக்கு செல்கின்றார்கள். அப்படி போனவங்க போன பெருமை பரிசனங்கள், அப்படி அந்த மாளிகைக்கு போன பெருமைக்குரிய பரிசனங்கள். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு வேண்டியனவெல்லாம் செய்கின்ற ஏவல் செய்கின்ற, இப்ப அவர் எங்க போனாலும் அவருக்கு பணிவிடை செய்கின்ற, உணவு தயாரித்து கொடுக்கின்ற, அவருக்கு துணி துவைச்சு கொடுத்து அவருடைய வேலைகளை கவனிக்கிறதுக்காக பரிசனங்கள் கூடவே போவாங்க. அதனால பெருமைக்குரிய பரிசனங்கள். புகுத பெறாது புறம் நின்றார். அவங்களை எல்லாரையும் அந்த மாளிகைக்குள்ளார போகவே முடியல, போகாம வெளியிலேயே தடுத்து நிறுத்த பெற்றார்கள். புகுத பெறாதுன்னா உள்ளே புக முடியாமல் புறம் நின்றார், வீட்டு வாசல்லையே நின்றுட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் அப்படி வாசல்லே நிக்கிறவங்க கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. சில பேர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான்கிட்ட விண்ணப்பம் பண்றாங்க. 317வது பாடல் இதோட முடிப்போம் இந்த வாரம். நின்ற நிலைமை அவர்கள் சிலர் நிலவு திருவாரூர் ஆரூரர் எதிர் சென்று மொழிவார். அப்படி வெளியிலேயே நின்றார்கள் இல்லையா, அந்த நிலைமையை அங்க நிற்கின்றவர்களில் சிலர், ஒரு சில பேர் நிலவு திருவாரூரர் எதிர் சென்று, எப்போதும் பெருமை நிலவுகின்ற திருவாரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் சென்று மொழிவார்கள். நேரே சென்று என்ன சொல்றாங்கன்னா, திருவொற்றியூரில் நிகழ்ந்த செய்கையெல்லாம் ஒன்றும் ஒழியா வகை அறிந்து அங்கு உள்ளார் தள்ள மாளிகையில் இன்று புறமும் சென்று எய்த பெற்றிலோம் என்று இறஞ்சினார். அப்படி இவங்களை பரிசனங்கள்லாம் வெளியில உள்ளார விடவே இல்லை, வெளியிலே நிக்க வச்சுட்டாங்க. அதுல ஒரு சிலர் இந்த நிலைமையை சொல்ல எப்படி சொல்றாங்கன்னா, திருவொற்றியூரில் நிகழ்ந்த செய்கை எல்லாம், திருவொற்றியூர்ல நிகழ்ந்த எல்லா செய்கைகளையும் ஒன்று ஒழியா வகை அறிந்து, ஒன்றுனா இவர் சென்றது, திருமணம் சங்கிலியாரை கண்டு திருமணம் செய்ய விரும்பியது, சத்தியம் செய்தது, திருமணம் செய்து கொண்டது, அப்புறமா பிரிந்து வந்தது, இது எல்லாம் ஒன்றும்னா ஒண்ணு கூட ஒழியா வகை அறிந்து, நிகழ்ந்தது யாவற்றையும் பறவையார் அறிந்து கொண்டார். ஒண்ணு கூட விடாம அறிஞ்சுக்கிட்டு அவங்க அதனால அங்கு உள்ளார் தள்ள, அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எங்களை தள்ளி விட்டுட்டாங்க, வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாதுன்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. மாளிகை நின்று புறமும் சென்று எய்த பெற்றிலும், மாளிகை வாச கூட எங்களால் நிக்க முடியல, எங்களை துரத்தி அடிச்சுட்டாங்க, தள்ளி வெளியில விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ள அங்கு உள்ளார். ஏன்னா அவர்கள் பறவையார் சொல்ல அங்க அவங்களோட தோழிகள் அவர்களும், ஏன்னா அவங்களுடைய தேவியார் ஆகிய பறவையார் என்ன சொல்றாங்களோ அதை தானே கேட்கணும். அப்ப பறவையாருடைய கோபத்தினால் அங்க உள்ள அனைத்து பெண்களும் என்ன பண்ணிட்டாங்க, எங்களை இந்த மாளிகை விட்டே தள்ளி விட்டார்கள், வெளியில தள்ளிட்டாங்க. இன்று புறமும் சென்று எய்த பெற்றிலோம், வாசல்ல கூட எங்களால போய் நிக்க முடியல, புறமும்னா வெளியில, வாசல் கிட்ட கூட போய் சென்று எய்த பெற்றிலோம், நிக்க முடியல என்று இறஞ்சினர், வழங்கி நிகழ்ந்தவற்றை கூறினார்கள். இப்போ இந்த புலவியை தீர்க்கணும், என்ன தேவையோ அது எப்பவுமே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனிடமிருந்து கேட்டு பெறுவார். இப்ப கண் பெற்றாச்சு, அடுத்தது இந்த புலவி அப்படின்ற ஊடலை தீர்க்க வேண்டும். என்ன எந்தெந்த வழியெல்லாம் தீர்த்து பறவையார் அன்னையுடன் சேர்ந்து இனிது வாழ்ந்தார் அப்படின்றதையும், இறைவன் எவ்வாறு அதற்கு அருள் செய்தார் அப்படின்றதையும் இறைவன் திருவுருளாக வரும் வாரங்களில் சிந்திப்போம். இப்ப நான் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். இனிமே நெட்டு அடுத்த வாரம் இல்லைன்னா வீடியோ கட் பண்ணிட்டு நான் ஆடியோ மட்டும் இது பண்றேன், சிரமத்துக்கு போட்டது மன்னிக்கணும். கோமலையா உடனே உதவி செய்தார்கள். மிக்க சிறப்பு, ரொம்ப விரிவா அந்த ஒரு 3 பாட்டுக்கும் சிறப்பான அருள் விளக்கங்கள் எடுத்து சொல்லி அருளினார். மிக்க நன்றி சொல்லி திருவடி பணிந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஒரே ஒரு செய்தி, ரொம்ப ஒரு அற்புதமானது. தடுத்தாட்கொண்ட புராணத்துல திருமணம் பண்ணாததுக்கு முந்தி சுந்தரமூர்த்தி சாமிகளை பார்த்து யாருன்னு கேட்கும்பொழுது தம்பிரான் தோழர்னோன்னா எம்பிரான் தமரேயோன்னு சொல்லி ஒரு 4 பாடல்கள்ல அவர் பாடுபடுறாரு. திருமணம் செய்யாததுக்கு முன்னாடி படக்கூடிய பாட்டு. அது தாங்க முடியாம சாமிகிட்ட நேரா பேசுவார். அதான் இந்த கேரக்டரோட எதிர்பார்க்கணும்.
தேரும் கொடியும் இடையும் அருகில் திருவாரூரில். சாமிகிட்ட பேசுறாங்க அந்த அம்மா, இந்த தகிக்க முடியாம அந்த காதல் எண்ணங்கள். நீரே அல்லால் ஆரன் துயரம் அறிவார், அடிகேல் அடியேன் அயரும்படியோ இதுதான். நீரும் பிறையும் பொறிவாள் அறைவின் நிறையும் நிறைவன் தலையின் புடையே ஊரும் சடையீர் விடைமேல் வருவீர் உமது அன்பில்லர் போல் யானோ ஊரும். உன்னோட அன்பு இல்லாதவன்லாம் கஷ்டப்படுறான் ரைட்டு, உன்னோட அன்பு இல்லாதவன் போல நான் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு பார்க்கணும். ஒரு 5 பாடல்கள் நீங்க தனியாகவே எடுத்து வந்து பாருங்க. அந்த நேரத்தில் அவங்க இப்போ வந்து திருமணம் செய்து அனுபவப்பட்ட பிறகு உள்ள இந்த பிரிவாற்றாமைக்கும் அவரை அடைவதற்கு முன்பாக உள்ள பிரிவாற்றையும் அகத்துறையில எப்படி வந்து வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அது முக்கியமாக பார்க்கணும். இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, திருநெல்வாயில் அறைத்துறையில இந்த பெண்மையிலெல்லாம் நான் மாட்டிக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம் என்ன ஒதுக்குறாரு. வானார் முதலார் வலைப்பட்டடியன் பலைவின் கனி ஈயது போல்வதன் முன் பலாப்பழத்தில் ஈ வந்து மேய்க்கிறது மாதிரிக்க இந்த பெண்கள் வயப்பட்டு நான் மயங்குகிறேன், என்ன அதுலேருந்து விடுவதற்கான சூழல் சொல்லுன்னு 2 கண்ணும் தெரியாமல் நெல்வாயில் துறையில் வந்து வேண்டவர் இங்கே வந்து திரும்ப நாடுறாரு. அதனால் பெருமான் வந்து யாரை எந்த நேரத்தில் எப்படி செலுத்தினாலும் அவர்கள் செலுத்தப்படுவார்கள், அதிலிருந்து தப்ப முடியாது. இது தியாகேஸ்வரோட லீலை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் வந்து கருத்துரை சொல்லலாம். நல்லது. சிவாயனம்மா, திருவடி வணக்கம். அருமையான இன்னைக்கு பாடலுடைய விளக்கம்மா. நான் அடிக்கடி சொல்றதுதான், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடலே ஒரு தனிதான் அப்படின்பேன். அந்த மாதிரி இன்னைக்கு அழகா எடுத்து அந்த திருவாரூர் பதிகத்துல ஒரு 2 பாடல் விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லே என்ற பாடலுக்கு அழகான ஒரு விளக்கம். நான் உம்பிடுத்த ஒருவரால் மட்டும்தான் நான் அடகு வைப்பேன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு பார்த்தா, நான் ஆட்பட்டவன ஆட் பண்ணிருக்கிறேன், என்ன அடகுப்பட்டவனா உனக்கு, ஆனா நான் எப்படி உனக்கு நான் மன ஒப்பிதான் நான் அடிமைப்படுறேன், ஆனா நீ எப்போ வேணாலும் நீ வேண்டும் போதெல்லாம் என்னது என்னை விற்றுக்கொள்ளலாம், அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா நான் ஒரு குற்றமும் செய்யல, என்ன ஏன் இப்படி இரக்கமின்றி வந்து எனக்கு கண்ணை குருடாக்குனன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. எனக்கு எதுக்கு என் கண்ணை அபகரித்த, இதனால நீ யார் ஊர்ல என்ன சொல்லுவாங்க, பொதுவாவே சொல்லுவாங்க இல்லையா, இப்படிலாம் உன்னை வணங்குற, உனக்கு ஏன் அந்த மாதிரி நோய் எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் கேட்கலாம். அந்த மாதிரிதானே நீ ஏன் என்னை பழிக்கு உட்பட்டீரு, நீ இறங்கி எனக்கு வழக்கண்ணை கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல கேட்பாரு. கேட்டுட்டு ஒரு வார்த்தை, நீ வாழ்ந்து போ, நான் எக்கால கேட்டாலும் கெட்டு போற அப்படின்னு சொல்லி அந்த பாடல ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் 7வது பாடல்ல கொடுத்தீங்க, அந்த ஆண் பறவை கூட்டம் பெண் பறவை கூட்டம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு திருவாரூர்ல இருக்கிற அந்த பெருமானை நினைச்சு அழகா கூட்டம். அப்பயும் அதே தான் சொல்றாரு, நான் உனக்கு அடிமைப்பட்டிருக்கேன்பா, இதனுடைய என்ன பையன் தான் என்ன, நான் வந்து மெய்யடியாரு. எப்பவுமே பெருமான் நம்ம நினைச்சு நினைச்சு வழிபாடு நம்ம துன்பத்தை கொடுத்தா, என்ன சாமி நான் தப்பு பண்ணேன், உன்னையே தானே நினைச்சிட்டு வழிபாடு பண்ணுங்க, ஏன் இந்த துன்பத்தை எனக்கு கொடுக்கணும் ஒரு கேள்வி நமக்கு நாமளே கேட்கறது உண்டு தானே. அந்த மாதிரி அவரும் தான் கேட்கிறாரு, நான் இப்படி எல்லாம் உன்னையே மெய்யடியாரு உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன், உன்னை மறுவாத நினைக்கதான் நான் கேட்டே இருக்கிறேன், அந்த மாதிரிதான் உனக்கு கேட்டிருக்கேன். இது ஏன் அப்புறம் ஒரு மாயத்தை உண்டாக்கி, அதுக்கப்புறம் ஒரு பிரிவினை உண்டாக்கி, அதுக்கப்புறம் உடம்ப கொடுத்து ஏன் எனக்கு கண்ணை பருத்திக்கிட்ட அப்படின்னு கேட்கிறாருப்பா, நீ எழுந்து நீ இனிது வாழ்ந்து போ அப்படின்னு சொல்லி அந்த பாடலை ரொம்ப அழகான விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐயா பாருங்களா, குருஞான சம்பந்தருடைய பாடல சொன்னாரு. ஆமா, இன்னைக்கு என்ன வகுத்து கொடுக்குறானோ பெருமான் அதான் நடக்கும். நாம ஒரு திட்டம் போட்டிருப்போம், இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் நம்ம நினைச்சுட்டு ஒரு திட்டம் போடுவோம், ஆனா அதெல்லாம் எதுவும் நடக்காது. அவன் என்ன கட்டளை இட்டு இந்த நிகழ்வு இன்னைக்குதான் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா அதுதான் நடக்கும். அதனால இன்னைக்கு இந்த மாதிரிதான் ஐயா வந்து இங்க வந்து பேசணும்னு இருக்கிறாரு இன்னைக்கு. அந்த மாதிரி ரொம்ப அழகா ஐயா வந்து 2-3 பாடலுக்கு நல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அந்த எப்படி நம்ம ஒரு திருத்தலத்துக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சில இதுல சொல்றாருதான். நம்ம எல்லாமே திருநீர் அணிஞ்சவங்க, யாரு திருநீர் அணியாதவங்க நம்ம குரூப்ல யாரு திருநீர் அணியாதவங்க வரதே கிடையாது. ஏதோ ஒரு காரணம் நம்ம அடுத்தடுத்து வகுப்பு நடக்கலன்னு அழிஞ்சு போயிடும். நம்ம எத்தில இருந்து அழிஞ்சு போனாதான் உண்டு தவிர, நம்மளும் எப்பயுமே வகுப்புக்கோ எந்த 8:30 மணி வகுப்பா அதெல்லாம் 10 மணி வகுப்பா நல்லா திருநீர் பட்டடிச்சுதான் நம்ம வருவோம். எல்லாருமே கேட்பாங்க, இதை விட இன்னும் கம்மியானவங்களை அணிய தெரியாது அப்படி கூட கேட்டிருக்காங்க. சரி கிண்டல் பண்ணிட்டு அப்படி கூட நம்ம நினைப்போம். அந்த மாதிரி திருநீர் இல்லாத வகுப்புக்கு வர்றது கிடையாது முதல்ல நம்ம குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம். அப்புறம் பெருமானை எப்படி நம்ம வணங்குறாரு, அவங்க எல்லாம் ஒவ்வொரு வரலாறுகளை எப்படி சொல்லி சொல்லி அவங்க வணங்குனாங்களோ அந்த மாதிரிதான் நம்ம கடைப்பிடிக்கணும். ஐயா கூட சொன்னாரு, சிறுவாட்சி பின்னால வைக்க கூடாது. உண்மைதான், அதோட சக்தி தடம்படுது அப்படின்னு தான் சொல்றாங்க. பொதுவா நம்ம வீட்லயே நம்ம ஒரு பரணை இருக்கும் இல்லையா, நடுவுல அந்த பரணை கீழே படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நடுவுல ஒரு வாரம் இருக்கும், நடுவுல ஏன் படுக்க கூடாதுன்னா அந்த காற்று மண்டலம் வந்து தடுத்து நிறுத்தும், அப்படி நம்ம இடகலைப்பின் சரியா வேலை செய்யாது அப்படின்றதுனால அந்த அதுக்கு நேரா படுக்க கூடாது, நேரத்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, திருநீர் ரொம்ப பெரியவங்களுக்கு காலில் வந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வழக்கம் வச்சாங்க.
அதே மாதிரிதான் சிறுவாட்சி வச்சா கூட திருவாட்சி வச்சா கூட பின்னால வந்து அது காந்த சக்தி தடுக்குன்றதுனால வேணான்னு தான் நிறைய இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா யாரும் அதை கேட்கறது இல்லை. காலம் மாற மாற அதுவும் மாறின்னு தான் இருக்கு. அது நம்ம என்ன சொன்னா இறைவன்ட்டே தான் விட்டுறது. ஐயா சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் போய் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஆற்றலோ அந்த தெளிவோ நமக்கு கிடையாது. நம்ம போய் சொல்ற அளவுக்கு நீ என்ன பெரிய மனுஷன் நம்மளே கேள்வி கேட்பாங்க. ஐயா வந்து சொல்றாருதான். ஆனா அது யாரும் ஏத்துக்கிறது கிடையாது. அது எங்க கோயிலே இருக்குதான். எங்க கோயிலே அந்த மாதிரிதான் இருக்குன்னு கேட்டா நடராஜ பெருமானுக்கு அந்த நகை ஆபரணம் அந்த காதுல அதெல்லாம் வேற அணிய வைப்பாங்க. இதெல்லாம் வேணாம்மா, நடுவில் ஒரு பூ மாலையை போட்டு ஒரு வில்வ மாலையை போட்டு ஒரு ருத்ராட்சத்தை போட்டு வழிபாடு செய்வோம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா எல்லாரும் ஏத்துப்பாங்களான்னா ஏத்துக்கிறது கிடையாது. பூ போட்டு நல்ல வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னா நகையெல்லாம் தேவையில்லை. அவங்கதான் எல்லாத்தையும் துறந்தவங்க. அவங்களுக்கு போய் நம்ம இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரு அழகு பார்க்கலாம் கூட கேட்கறதுதான். அது யாரும் செய்யறது கிடையாது. அந்த மாதிரி ஐயா வந்து ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. பொதுவா நம்ம எப்பவுமே ஒரு கோயிலுக்கு போனா கூட சொன்னாரு, எங்க போனாலும் பெரிய திருவாரூர்ல நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு திருவாரூர் எங்க போனாலும் திருவாரூர் சாமி வணங்கிட்டு தான் போவாங்க. அது மாதிரி திரும்பி வணங்கி வரணும். அதுதான் ஒவ்வொரு ஊர்லயும் அந்த முகடியில ஒரு கோயில் வச்சிருப்பாங்க, பிள்ளையார் கோயில் வச்சிருப்பாங்க. ஊர் எல்லையில எல்லையம்மன் ஒரு கோயில் வச்சிருப்பாங்க. அந்த அம்மா காவல் தெய்வமா இருப்பாங்க. ஐயா வரக்குள்ள எந்த ஊர்ல போனாலும் ஒரு காலத்துல இருந்தது. ஒரு ஊர் எல்லையில் போய் மிதிச்சாலே ஒரு பிள்ளையார் இருப்பாரு. இல்ல ஒரு அரச மரமாவது இருக்கும். அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் இருப்பாங்க. அவங்கள வணங்கிட்டு தான் போகணும், வணங்கிட்டு தான் நன்றி சொல்லிட்டு வரணும். எந்த நமக்கு அரணா வருவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு அரணா தான் வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்பயே அந்த காலத்துல வகுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இதெல்லாம் படிக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருந்து வணங்கிட்டும் போகணும். நம்ம அதுதான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கோயில் சின்ன கோயில் வச்சிருப்பாங்க. வணங்கிட்டு போகணும், வரக்குள்ள நல்லபடியா வந்துட்டு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு இடத்துலயும் போக்குள்ள அந்த மாதிரி ஒரு வழிபாடு நடக்குது. அப்பயும் நடந்திருக்கு. அந்த காலத்துல திருஞான சம்பந்தர் காலத்துல அது இருக்குன்றது நமக்கு ஐயா வந்து அழகா எடுத்து உரைத்தாரு. பாட்டு ரொம்ப சிறப்பான ஒரு பாட்டு. அந்த திருத்துருத்தில அழகான ஒரு திருமேனியே உடுத்திகள் மேனியே கிடைச்சதுன்னு சொன்னார் பாரு. அதுல திருவாரூர்ல ஒரு விளக்கம் சொன்னாரு ஐயா. அந்த கோயிலுக்குள்ள ஆமா ஒவ்வொரு கோயிலையும் பார்க்கக்குள்ளதான் நம்ம அதை நினைப்பு அதுலயேதான் இருக்கிறோம். அதுதான் நான் அடிக்கடி சொல்றது. அந்த 108 போற்றி நம்ம வந்து வேற்றாக விநாயகர் சொல்லி முடிச்சிடுறோம். பாட்டெல்லாம் சொல்லி நம்ம பெருமான வழிபாடு பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா ஏகம்பத்துறை எந்தாய் போட்டி பாகம் பெண்ணூர் ஆனாய் போட்டி பறைத்துறை மேவிய பரணியை போட்டி சீராப்பள்ளி மேவி சிவனை போட்டின்னு அந்த ஒவ்வொரு ஊருக்குள்ள இருக்க தலங்களையும் அப்படியே கண்ணம்னால கொண்டுன்னு வருவோம். ஏன்னா அத ஐயா சொன்ன மாதிரி உள்வாங்கிடுறோம் இல்லையா? அது மாதிரி குற்றாலத்து பெருமானம் எப்படி இருப்பாரு, அண்ணாமலையார் எப்படி இருப்பாரு, திருவாரூர் பெருமானம் எப்படி இருப்பாரு அப்படின்னு ஒவ்வொன்றையும் உணர்ந்து நம்ம அதை சொல்ல மனக்கண் முன்னாலே இருக்கும். இப்ப அடியர் கூட நான் சொல்வேன், ஏன் வந்து நீங்க மட்டும் என்ன கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க, அது ஏன் நீங்க வந்து சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதிநாதனே அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு வந்து உணர்த்திருக்காரு, எனக்கு அருளா இருந்து உணர்த்திருக்கிறாரு. அதனால நான் வந்து அருள் ஜோதிநாதனே பெருமான் நடராச பெருமான் தான். ஆனா எனக்கு உணர்த்தது இந்த அருள் ஜோதி. அந்த எண்ணத்துலதான் அந்த பெருமான் நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒவ்வொரு மனசுலயும் அந்த ஆற்றல் கிடைக்கும். அதை நம்ம உணர்ந்துதான் நம்ம செய்யணும். அது மாதிரி ஐயா வந்து அந்த சாமியோட உருவம், அவங்க எப்படி பானை எப்படி இருக்கு, அந்த அகன்றதுக்கா, அது மேற்கு தலமா, அது கிழக்கு தலமா அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த உள்ள போக்குள்ள அந்த திருமாலும் இவங்களும் அந்த கோயில் முகப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டுதான். இது வரைக்கும் நானும் திருவாரூர் நிறைய தரம் போயிருக்கேன். அதை எனக்கு பார்த்ததுல இனிமேட்டு போக்குல அந்த தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கோயில் இடப்பக்கம் என்ன, மேற்கு பக்கம் என்ன, எல்லாமே அது ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. பாடலுக்கு சிறப்பா கொடுத்தாரு ஐயா. எல்லாமே பாடல் ரொம்ப அழகுதான். எப்பவுமே அந்த அர்த்த ஜாமத்துல அம்மா கூட அழகு அர்த்தம் ஏன் வணங்கணும், அது என்ன நமக்கு கிடைக்கும்ன்றது போன முன்னாலே ஒரு பாட்டுல சொல்லிட்டாங்க. பூங்கோயில்னு வரவே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து நங்கை பரவி அந்த என்ன சொல்றது, அதுக்கப்புறம் அந்த பாட்டெல்லாம் வந்திருப்பாரு. இந்த 313வது பாட்டுல அழகா எடுத்து கொடுத்தாரு ஐயா. வந்து நங்கை பருள் யார் தம்மை நம்ம பிரிந்து போனோம் அப்புறம் சொல்றாங்க இல்லையா, நம்ம பிரிஞ்சு போனா நம்ம எப்படி ஒரு கணவன் நம்மளே நினைப்போம். நம்ம ஒரு பிரசவத்துக்கு போயிருப்போம், நம்ம கணவர் வந்து வரலையா அப்படின்னு எதிர்பார்ப்பு காத்துட்டு இருக்கோம். வரல அப்படின்னு நமக்கு ஒரு மனசு சின்னதா ஒரு சின்ன வரலையே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெண்ணையே திருமணம் பண்ணிக்கிட்டு அவர் வரலன்னா நமக்கு எப்படி சினம் இருக்கும். அந்த மாதிரி சினம் எல்லாருக்கும் இருக்கிறதா. அந்த சினத்தை தான் அம்மா வந்து அப்படி ஒரு அழகா விளக்க எடுத்து கொடுத்தாரு ஐயா. பருவியல் சினம் வருகிறது தம்மை அறியா அப்படின்ற ரொம்ப நெஞ்சு வந்து தளர்வானாரு அப்படின்ற அந்த அழகா எடுத்து கொடுத்தாங்க. அப்ப நமக்கு ஒரு 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 ஆற்றாமைன்னு வருதுன்னு வச்சுங்களா, நம்ம என்ன செய்வோம்னா பின்னால கையை கட்டிக்கிட்டு பெரியவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஒரு கோயில ஏதோ ஒரு பிரச்சனை, ஊர்ல ஒரு பிரச்சனை, என்ன பண்ணுவாங்க, கையில பிள்ளை கிடையாது, நடந்து உள்ளுக்குள்ளேயே நடந்து போவோம். தூங்க மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க, நிக்க மாட்டாங்க, நடந்துனே போயிருக்காது. நம்ம பல இடத்துல நம்ம பார்த்துருப்போம்.
அதே மாதிரிதான் அம்மா இருந்திருக்கிறாங்க. நல்ல சயனம் இருக்குது படுக்கிறதுக்கு. ஆனா படுக்கல, எந்திரிக்கல, உக்காரல, நிக்கல. அவங்க வந்து சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப வருத்தம் அடைஞ்சாங்க. அந்த நிலைமையில அழகா அம்மா வர்ணிச்சாங்க. அதே மாதிரி அந்த தோழிகள்லாம் பாரு எங்களை எல்லாம் உள்ளே சேர்க்கல. அது மாதிரி கோவந்தரம் என்ன பண்ண எல்லாரும் தனியா விட்டு ஒரு ரூம்ல போய் உட்காந்து அந்த மாதிரிதான் அவங்க வந்து எல்லாரையும் வெளியே தள்ளி இருந்தாங்கன்றத அந்த பாடல் மூலியமா நமக்கு அழகா வகுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பு. ஐயா வந்து என்னன்னா அவர் சொல்றாரு, நிறைய விளக்கம் சொல்றாரு. இப்ப அந்த நீடூர்ல அந்த கவசம் வைத்திருக்குது மேல சொல்றாரு. ஆனா நம்ம வந்து இந்த பாட்டுக்கு ஒரு நம்ம எழுதி வச்சுக்கிறோம். ஆனா ஐயா வந்து நிறைய உதாரணம் எடுக்கல, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்ப இந்த பாட்டுக்குள்ள பக்கத்துல எழுதிப்போம், நீடூர்ல இந்த தனம் இருக்கு, இது கவசம் சாத்த வழிபாடு பண்ணுவாங்க, திருவாரூர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா ஐயா இங்க அவர் வந்து அந்த புக்கு வச்சிருக்காரு பக்கத்துல, நம்ம புக்கு வச்சிருக்க மாட்டோம். அப்ப டக்குன்னு எடுத்து அந்த 2ஆம் திருமுறை இந்த பாட்டு இருக்கு, இந்த பாட்டு இந்த விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க மாட்டோம். ஆனா ஐயா சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா நமக்குலாம் அந்த ஞாபகம் வச்சு தேடுறதுக்கு நேரம் இருக்காது. அந்த நேரத்துக்கு அந்த பாட்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா அது கரெக்டா பின்னால எழுதி வச்சுப்போம், நாமளும் ஒருத்தவங்க சொல்லலாம். ஐயா வேக வேகமா சொல்லிட்டு போயிடுவாரு. நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வந்து அந்த புக்கை தேடி எடுத்து வச்சு நமக்கு இன்னைக்கு இந்த வகுப்பு தானே இப்படிதான் நம்ம பார்த்துட்டு போறதுனால அதெல்லாம் எங்களால சரியான முறையில ஐயா வேகமா இந்த ஊர்ல வந்து இது கொடுத்தாரு, இந்த வைகாவூர்ல ஆடுதல் பாடுதல் செஞ்சாரு, திருஞான சம்பந்தருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பாடலா சொல்றாரு. அதெல்லாம் நம்மளால உள்வாங்க முடியல. ரொம்ப நல்ல நிறைய கருத்து எடுத்து ஐயா சொன்னாரு. அவருக்கும் நன்றி. அம்மாவும் ரொம்ப சிறப்பான முறையில இன்னைக்கு அழகா எடுத்து கொடுத்தாங்க. அம்மாவுக்கும் நன்றி. இது வரைக்கும் 317 பாடல் முடிச்சிருக்கோம் நம்ம இறைவன் திருவிழால. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடி மற்ற அடியார்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை ஊறு செய் தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவிழாமே சென்னிமையால் சுட்டி வணங்கினேன். சிவாய நம. மற்றடியாருக்கு யாரும் உங்களுடைய கருத்து சொல்ல